ஓம் சாய்ராம். ஓம் சாய்ஷா. ஓம் சாய் பகவான். சாய்ராம். எல்லாம் அந்த எம்பெருமானுடைய கருணையினாலே சாய்ராமோடு அவரோடவே பல ஆண்டுகள் அவரோடு இருந்த பாக்கியம் எல்லாருக்குமே எல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு திவ்ய ஆத்மா, ஒரு கிருஷ்ணனுடைய அவதாரமாக சொல்லக்கூடிய சாய்ராமோடவே சுட்டபத்தி அவரோடவே இருந்து பல ஆண்டுகள் அவரோடு இருந்தவர். நம்முடைய குடியாத்தத்திலே திருவள்ளுவர் மேல்நிலை பள்ளியிலே ஒரு வார காலமாக அவருடைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று 3வது நாள் என்று நினைக்கிறேன். நேற்று நான் அங்கே 2 நாள் நான் ஊரில் இல்லை. நேற்று 3வது நாள் தான் நான் அங்கே போயிருந்தேன். ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி பண்ண முடியுமா தெரியலேன்னுட்டு. அப்புறம் ஒரு அன்பர் வந்து சொன்னார், ஏங்க நம்ம ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாமேன்னாரு. சாய்ராம் ஒத்துண்டா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. உடனே சாய்ராம் ஒத்துண்டாரு. 10 மணி ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னார். பொதுவாகவே சாய்ராம் அந்த அவங்க அந்த கல்ச்சர் வந்து எப்படின்னா ரொம்ப சின்சியாரிட்டி, டிசிப்ளின், அந்த டைமிங்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சிஸ்டம்ஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 10 மணிக்கு 10 மணிக்கு அவர் 9:30 வந்துட்டார் நம்மளோட. நான் காலையில் தான் பிரின்ஸ்பால்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிங்க ஒரு திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு சார், கொஞ்சம் வேணும்னா அதுக்கு போய் நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் 8:30 மணிலேருந்து உடனடியாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சார். நான் சொன்னேன், இந்த ப்ரோக்ராம் லைவ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதுக்கு போய் நாங்கள் லைவ் பண்ணிட்டோம்னாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமே உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருப்பார். அது ஆரம்பிச்ச உடனே இந்த உலகம் முழுவதும் இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகிடும். யூடியூப்ல போனால் பார்ப்பேன். உலகம் முழுவதும் இருப்பார். எந்த வேணாலும் அவங்க பார்க்க முடியும். ஸோ எல்லாம் வந்து நீங்கள் தான் அடிக்கடிக்கு வியாழக்கிழமை சாய்ராம் ஓம் சாய்ராம் பாட்டு பாடுங்க, பஜனை பண்ணுவீங்க. இப்போ அதனால சாய்ராம் சார், நானே என்னோட இருந்த என்னுடைய பிள்ளையை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கே அனுப்பிச்சிருக்கார். உங்களுக்கெல்லாம் அற்புதமான செய்திகளை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார். இதுக்கான ஏற்பாடுகளை மிக விரைவிலே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திலே முதல்வரும் ஆசிரியர் பெருமக்களும் உடனடியாக எல்லாரும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் இங்கே வந்து விட்டீர்கள். அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய உள்ளத்திலே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்தில் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் இப்படிலாம் வந்து ஈஸியா வந்து கடைசி அப்பாயின்மெண்ட் கடைசி போதெல்லாம் ரொம்ப சிரமம். இறைவன் நமக்கு நீ போப்பான ஒரு வாரத்தை அமைச்சிருக்காருங்க நம்ம பள்ளிக்கு. ஏன்னு சொன்னால் இந்த வளாகமே வந்து ஆன்மீக வளாகம். இந்த வளாகமே ஆன்மீக வளாகம். பல ஆன்மீக பெரியவர்கள் இங்கே வந்து சொற்பொழிவு செய்திருக்கிறார்கள். வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பஜனைகள் எல்லாம் வந்து இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே சத்யசாயினுடைய அவருடைய டிவோட்டியாக பல ஆண்டுகளாக அவரை பற்றியே புகழ்ந்து கொண்டிருக்கின்ற தவிர வேலையே இல்லை என்று சொல்லி தன்னுடைய உயர்ந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இறைவனை பற்றியே பேசுவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட திரு டி வாசுதேவன் சாய்ராம் அவர்களை இங்க நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக 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 என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையினாலே வரவேற்று அவருக்கு நம்முடைய பணிவான வணக்கத்தை உங்களுடைய கடவுளை மூலமாக நன்றாக தட்டி அவருக்கு வணக்கம் அல்லலாம், நம்முடைய அன்பு அல்லலாம். ஆகையினாலே வணக்கத்தை சொல்லி அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் கூட இருந்து கூட வந்து இருக்கின்ற அவர்களுக்கும் நம் வணக்கத்தை சொல்லி, இந்த அன்பு குழந்தைகள் எல்லாவரும் நலம் பெற வேண்டும், சத்புத்தி சத்குணம் வளர வேண்டும் என்று நாம் விருப்பப்படுவதால் இறைவனும் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் என்ற வகையிலே இந்த சாய்ராம் நம்முடைய சொற்பொழிவை சாய்ராம் அவர்கள் தொடங்க அதற்கு முன்னுரையாக அவரை பற்றிய சில செய்தி குறிப்பை சொல்ல நம்முடைய குடியாத்தம் நகரிலே சாய்ராம் பஜனை கமிட்டி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர் அவரும் இங்கே சாய்ராம் அவர்கள் இங்கே அவருடைய தொகுப்புரையை அவரை பற்றி சொல்ல இருக்கிறார். ஏன்னா ஒருத்தர் யார் என்னன்னு தெரியாம இருந்தாக்கா நமக்கு முதல்ல புரியாது. எப்ப யாருன்னு ஒருத்தர் தெரியணும்.
தெரியலன்னா நம்ம ரஜினிகாந்தை விட ரஜினிகாந்த் தெரியாம ட்ரெஸ் போட்டு போனோம்னா நார்த் இந்தியாவில யாரோ போறான்னு நினைச்சுக்குவாங்க. அதே தமிழ்நாட்டுனாக்கா ரஜினிகாந்த் ஓடுவோம் நாமெல்லாம். அதனால ஒரு யார் என்பது தெரிய வேண்டாம். அந்த வகையில் அவருக்கு முன்னுரையாக அவரை சொல்வதற்காக நம்முடைய சாய்ராம் டிவோட்டி வந்திருக்கிறார். அவர் சொன்னிய பிறகு இந்த சாய்ராமுடைய கருத்துக்களை ஒரு வேல்யூ எஜுகேஷன், ஒரு டிவோஷன், டெடிகேஷன், ஸ்பிரிச்சுவல் போன்ற விஷயங்களை நமக்கு சொல்ல இருக்கிறார். நானும் உங்களோடு சேர்த்து இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பேன் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாய்ராம் சாய்ராம் சொல்லுங்க. சாய்ராம் 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 சாய்ராம். அனைவருக்கும் சாய்ராம். இந்த இனிய காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்ததே ஒரு பெரிய மிரக்கல்னு சொல்லலாம். சாய்ராம், நேற்றுக்கு சாயந்தரம் உங்களுடைய தாளாளர் வந்தார். வந்து பார்த்த உடனே சொற்பொழி கேட்டார். கேட்ட உடனே ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தணும். பார்த்த உடனே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு நாங்கள் ரெடியாக பண்ணிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பாக்கியம். சாய்ராமை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா சென்னை சாய்ராம் திரு டி வாசுதேவன் அவர்கள் சுந்தரத்தில் வந்து சாய்ராம் வந்து ஸ்பீக்கர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. சாய்ராம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து உங்கள் தாளாளர் அவரை பற்றி தெரியாமே நிறைய எல்லாமே சொல்லிவிட்டாருங்க. அது வந்து சாய்ராம் கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து அவ்வளோ ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்குங்க தாளாளருக்கு. இது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. அவர் வந்து நம்மளுடைய சென்னை சாய்ராம் அவர் வந்து டி வாசுதேவன் அவர்களை பற்றி நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவர் வந்து சொற்பொழிவு வந்து 108வது இது சப்தாகம்னா உங்களுக்குலாம் சம்ஸ்கிருதில் தெரிஞ்சிருக்கும். சொற்பொழிவு இது வந்து 2வது ஃபேஸ், செகண்ட் ஃபேஸு. முதல்ல வந்து 108 முடிச்சுட்டாரு. 2வது ஃபேஸில் வந்து 108 சப்தாகம், 108வது சொற்பொழிவு. இது குடியாத்தத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சங்கல்பம். நாங்கள் வந்து சத்யசாயி சேவா சமிதி ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல பஜனை பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு சாய்ராம் தான் முக்கியமான காரணம். இந்த 108வது சப்தாகம் வந்து சாய்ராம் ஒரு பெரிய சிட்டி, மദ്രാஸ், சென்னை, மதுரை, இது போல பெரிய திருச்சி, இது போல எங்கேயாவது பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து விடாமுடியா இதுக்காக போராடிட்டே இருக்குங்க. சாய்ராம வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இது 108வது சப்தாகம் நம்ம குடியாத்திலே பண்ணணும். இங்கே வந்து சாய்ராமுக்கு வந்து ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். பாலிடெக்னிக் கூட்டுறவுல, குடியாத்தம் பாலிடெக்னிக் கூட்டுறவுல சாய்ராமுக்காக கோயில் கட்டிட்டு இருக்கிற அன்பு கடவுளுக்காக அதை வந்து சாய்ராம் பார்வையிட்டு அதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல ஒரு ஷிரடி சாய்பாபா, பர்த்தி சாய்பாபா ரெண்டுமே ஒன்று தான். அன்பு கடவுள் 2 அவதாரமும் நமது சாய்பாபா அவர்கள் ஷிரடி சாய்பாபா அப்படின்னு அவதாரம் தான், மறுபிறவி அப்படின்னு தான் சொல்லி அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட 108வது சப்தாகம் எங்கள் ஊர்லேயே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முயற்சியோடு கூட நாங்கள் இதுக்கு போராடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக வந்து எங்களுடைய பலனும் கிடைச்சது. சாய்ராம் அவர் வந்து உங்களுக்கு சில ஆன்மீக முத்துக்கள் சொல்லி இது வந்து 3 நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சு இன்னும் 4 நாள் தான் இருக்குங்க. குடியாத்தம் திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியில அன்றாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் இந்த சொற்பொழிவு நடக்கும். அனைத்து சாயம்பர்களும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சொற்பொழிவை கேட்டு ஆனந்த கடலில் முழுகும்படி அணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கும். சவுண்ட் வேணும் சார், அண்ணா சவுண்ட் வேணும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கும் ஆனந்த சச்சிதானந்த மூர்த்தி நம் சுவாமியின் திருநெல்வேலியை நமஸ்கரித்து உங்க எல்லாரையும் பார்க்கறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முன்னாடி டீச்சராக இருந்தேன், அதனால குழந்தைங்களை பார்த்தா தனி உற்சாகம். அதுவும் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசை, என்னுடைய பழைய நினைவுகள் வருகிறது. நான் ஸ்கூல் படித்த போது இருந்த நினைப்பு வருது. நான் ஜுனார்தேவில் மத்திய பிரதேஷில் ஜூனியர் காலேஜ் லெக்சரராக இருந்தேன். இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணியிருந்தேன்.
சத்யசாய் பாபா என்னை கூட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆன்மீக சொற்பொழிவை ஆட்டிக்கொண்டு வருகிறோம். அவருடைய அருளால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பல ஸ்கூல் காலேஜில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்கூலில் சித்தோடில் சத்யசாய் ஸ்கூல்லேயே சப்தாகமாக 7 நாள் இந்த ப்ரோக்ராமை நடத்தியிருக்கோம். இன்றைக்கும் நேற்று உங்கள் சாரை பார்த்த உடனே அசோக்குமார் சார் உடனே எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி பாராட்டலாம், நல்ல கைத்தல் கொடுத்தாங்க. சாமி அருள் தான், சாமி அருள் இல்லைன்னா நடக்காது. ஆனால் அதுக்கு தூண்டுகோலாக தெய்வம் மானுஷ ரூபேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் நேரம் வர்றது கிடையாது, வந்தாலும் புரியுறது கிடையாது. ஆனால் அப்படி வரும்போது மனித ரூபத்தில் வந்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுக்கும் அது மாதிரி தான். இப்போ உங்க குழந்தைகளுக்கு முன்னாடி பேசணும்னா, இப்போ 8th இருக்காங்களா, 8th 12th அல்ல எல்லா கிளாஸுமே 9th இருக்காங்க. குட், வெரி குட். முதல்ல கடவுள் மேல பின்னாடியே போட்டுட்டு பாருங்க. பின்னாடி என்ன பொறுமை, பக்தி, இது ரெண்டும் இருந்தால் தான் லைஃப்ல மேல வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. பொறுமை, பூமித்தா எவ்வளவு பொறுமையா இருக்காங்க இல்லையா? சுத்தப்புறம் இவரையும் போயிடுறோம், செருப்பு காலோட நடக்கிறோம், பஸ் காரு லாரிலாம் போகுது, ட்ரக்கு போகுது, அந்த அம்மா பொறுமையா இருக்காங்க. ஒரு நிமிஷம் எழுந்து உடம்பு அப்படி ஆடிட்டா பூகம் போன்றான், உலகமே ஆகிட்டு போகுது, எத்தனை பேர் சாகுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பொறுமைக்கு இலக்கணம் இந்த பூமி தாய். அதை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்மளும் அந்த பொறுமைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களுக்கு டீச் பண்ணும்போது இந்த டீச்சர்ஸ்க்கு பொறுமை இருக்கு பார்த்தீங்களா? யாரெல்லாம் பல ஜென்மமா புண்ணியம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் டீச்சிங் ஜாப் கிடைக்கும். டீச்சரா இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, நம்ம மண்டையில எல்லாம் மண் இருக்குன்னு. மண்டையில மண் இருக்கு, ஏறி பாருங்க, மா இண்டை மண் இருக்கு. சோ மண்டையில மண் இருக்கு. அது களிமண் மாதிரி இருந்தாக்க உள்ள போகாது இல்லைங்களா? தண்ணி குத்தினா முதக்கும். அதை அழகா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஆரம்பத்துல நீங்க குழந்தைங்க உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரே டிசிப்ளின் சொல்லும் பொழுது கசப்பா தான் இருக்கும். பாபா சுவாமி அவர்கள் அழகா சொல்லுவாங்க, ஒரு சின்ன செடி வச்சோம், அந்த செடியை சுத்தி முள் வேலி வைக்கிறாங்க. எதுக்காக? ஆடு மாடெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்காக. அதே மரம் பெருசான பிறகு என்ன ஆகுது? அதே ஆடு மாடு அந்த மரத்துக்கு கீழே நிழலுக்கு ஒதுங்கிறது. அதே மாதிரி ஆரம்பத்துல அந்த டிசிப்ளின் என்பது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனால் உங்கள் நன்மைக்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அந்த டீச்சர்ஸ் சொல்லும் போது, பின்னாடி நாட்கள்ல வரும்போது எல்லாம் கைகூப்பி அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களே நல்லது அப்படின்னு தோணும். இப்ப தெரியாது. அதனால நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்கூலுக்குன்னு வந்துட்டோமா, உங்களுக்கு என்ன வேற ஒண்ணும் கிடையாது. படிப்பு 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 தவிர எதுவும் உண்டா? வேற கிடையாது. நீங்க என்ன நல்லா படிச்சு ஸ்கூலுக்கு நல்ல பேரு. சொல்ல போனா இந்த ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா டைத்தை காட்டில அதிக டைம் இங்க தான் டீச்சர்ஸ் கூட தான் இருக்கீங்க இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒட்டி தான் லீவு, மற்ற சமயத்துல எல்லாம் அம்மா அப்பா கூட தான் இருக்கீங்க, இது டீச்சர்ஸ் கூட தான் இருக்க போறீங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் ஒரு ரோல் மாடலா அவங்கள பார்த்து நீங்க கத்துக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த டீச்சர்ஸ் கிட்ட ஒவ்வொரு டீச்சரையும் நீங்க இன்னொன்னு சொல்லி தரேன், ஒவ்வொரு டீச்சரையும் நீங்க கடவுளாக நினைத்தாங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அறியாமலேயே மார்க் வரும், ரிமார்க் வராதுன்னு பாபா. மார்க் வரும், ரிமார்க் வராது, கெட்ட பையன் பேரே வராது. ஏன்னா சொல்லிக் கொடுக்குற டீச்சரை ஃபர்ஸ்ட் கடவுளாக நினைக்க வேண்டும். அப்பதான் அதே மாதிரி அவங்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாமா நினைச்சுன்னு சொல்லி தரணும். இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அந்த பக்தின்ற வார்த்தை எப்படி உள்ள புகுத்துறதுன்னு வருது. இந்த பக்தின்றது என்ன? கடவுள் இருக்கிறார் இல்லையா என்று இன்னும் நிறைய சர்ச்சை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் விளையாட்ட சொல்றேன், ஒரு 2 பேர் இருந்தாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ். என்ன 2 ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் கடவுள் பக்தி அதிகம், பைத்தியமாவே இருந்தான் கடவுள் கடவுள்னு. அவன் பிள்ளையார் பக்தி வேற, ஒரே பிள்ளையார், எங்க பார்த்தாலும் பிள்ளையார் பிள்ளையார்னு அவன் சாமி சாமி அவர் சொன்னான். இன்னொரு பையன் கடவுளே கிடையாது அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் நாயை எடுத்துட்டு அப்படியே வாக்கிங் போறான். யாரே கடவுள் பக்தி இல்லைன்னு சொல்றவன் நாயை எடுத்துட்டு அப்படி சுத்திட்டு போயிட்டே இருக்கும் போது, இந்த கடவுள் பக்தி உள்ளவன் பக்கத்துல இருக்கிற ஒரு புளியார் கோயில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். இவங்க பார்த்தா ஆரம்பிச்சிட்டியா, காத்தால மண்ணு புளியார சுத்துறியா, அறிவிக்குதா உனக்கு களிமண்ணு புளியார் எங்களுக்கு பேசுமையா, அதை போய் நம்புறிய நீ, அறிவிக்குதா உனக்கு அப்படின்னு வேணும்னு தூண்டி விட்டான்.
இவன் பண்ண நான் பாட்டுக்கு என் கடவுள் பக்தியில் இருக்கேன், நீ ஏன்டா நடுவில் வர, நீ நாயோட போ, நான் காடோட போறேன், நீ டாகோட போறேன், ஜிஓடி காடு திரும்பி போட்டா டாக், ஸோ நான் நாயோட போறேன், நீ காடோட இரு அப்படின்னு ஜோக்கா சொன்னான். அப்ப அந்த பையன் சும்மா இல்லை, இந்த சில பேர் வேறு தூண்டி விடுறாங்க இல்லையா, அது மாதிரி தூண்டி விடுறான். டே நம்ம 2 பேரும் ஒரு பந்தயம் வச்சுப்போமான் அப்படின்னா. என்னடா பந்தயம் அப்படின்னா, அந்த பையன் சொன்னான், நீ ஒண்ணு பண்ணு, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கு பத்தியா நீ வச்சிருக்கிற கடவுள்னு, அதை தூக்கி பக்கத்துல இருக்கிற ஆத்துல போடு, நான் என் நாயை போடுறேன், எது திரும்பி வருதோ அதான் உண்மை, மற்றதெல்லாம் ஃப்ராடுன்னு அர்த்தம். பரவாயில்லையா? இப்ப மண்ணுக்குள்ளே போட என்னவா திரும்பி வருமா? வராது. வேணும்ட்டு தன் நாய் தான் கிரேட்டு சொல்லிட்டு அவன் சொன்னான். இந்த பையன் சொன்னான், அந்த விளையாட்டு வேணாம், நான் சொல்றது விளையாடலாமான்னா, நீ நான் சொல்லுன்னா. நான் சொன்னான், நீ அவனை பண்றேன், புளியார் அங்க வச்சுட்டு உன் நாயை தூக்கி அந்த புளியார் மேல அடி, அது புளியார் செத்து போறாரா பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்தது ஒண்ணு பண்ணு, நாய் அங்க வச்சுட்டு புளியார் எடுத்து அடிச்சு பார்ப்போம், நாய் என்ன ஆகும்? இந்த ஆர்கியூமெண்ட் இன்னும் ஓடிட்டு இருக்குது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா இப்படி சொல்லிட்டு இல்லைங்களா, இப்படி பேசிட்டே இருக்கலாம். முட்டையில இருந்து கோழி குந்துதா அப்படின்னு ஒருத்த கேட்டான். இல்ல முட்டையில இருந்து கோழியே வராது, முட்டையில இருந்து கோழி குஞ்சு தான் வரும். கோழி எப்படி வரும்? பசங்கள் உங்களுடைய மைண்ட் ரொம்ப ஷார்ப்னா அப்படி ஷார்ப். ஒரு கழுதை இருக்குல்ல, கழுதை, அதோடைய வால்ல ஒரு பையன் என்ன பண்ணா பட்டாசு வச்சு விட்டான், அது கத்திட்டு ஓடுது. அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் பார்த்தாரு, டேய் அறிவு இல்லடா உனக்கு, அது வாய் இல்லாத ஜீவன்டா, அது வாயில போய் அது வாயில போய் ஒரு பட்டாசு வெடிக்கிறியடா, அடுத்த ஜென்மால நீ கழுதியா பிறப்ப, உன் பின்னாடி அவன் பட்டாசு வைக்கிற மாதிரி வரும்டா அப்படின்னு போது சொல்ல, பெருசு வாய் மூண்டு போ, போன ஜென்மத்தில் நான் கழுதியா இருக்கும்போது அதை வச்சுட்டு நான் திரும்பி இப்ப இந்த பெரியவருக்கு என்ன பண்றதே தெரியல. எப்படி பிரெயின் பாத்தீங்களா, எவ்வளவு அறிவு பாத்தீங்களா குழந்தைகளுக்கு? உங்களுக்கு அறிவு இருக்குன்னா கைத்தட்ட பண்ணிருக்கீங்களா? இன்னொன்னு பாருங்க, இது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பண்ண ஒரு பையனை கூப்பிட்டாரு, ஏந்திரு, நேற்று ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? என்னது? திருவள்ளுவர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தானே, என்னது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு நான் அர்த்தம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சுந்தர் ஏந்திரு சொல்லு நீ அப்படின்னு உடனே அந்த பையன் ஏன் நின்றுட்டான். மீனிங் சொல்லிட்டா தெரியாது சார். தெரியாதா? பெஞ்ச் மேல ஏன் நில்டா அப்படின்னாரு. நிக்க மாட்டேன் சார். வாத்தியார் பேசும்போது எதிர்த்து பேசுறியா? வெள்ளம் சொல்ல, என்னடா அப்படி பேசுறேன் சார்? திருவள்ளுவரே கற்றபின் நிற்கன்னு தான் சார் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எனக்கு சொல்லி ஒரு தடவை சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறம் நிக்கிறேன்றான். இது வாத்தியாருக்கு புரியல. ஓ அப்படியான்னு. சில இடத்துல பாருங்க பசங்க எப்படிலாம் திங்க் பண்றாங்கன்னு பாருங்க. இடுக்கண் வருங்கால் நகுக வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, துன்பம் வரும்போது சிரிங்கன்னு. அடுத்த நாள் கிளாஸ்ல சார் வரும்போது பசங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எப்படி யோசனை பண்றாங்க? கை தட்டிங்க, நாளைக்கு கூட வர போறாங்க இருக்குது. ஆமா, பசங்க அப்படிதான் இருக்காங்க. ஒரு டீச்சரு கிராமமா போய் ஒரு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. என்னன்னா, குடியை கெடுக்கும், குடிக்க கூடாதுடா கண்ணு. கிராமத்துல போய் எல்லாம் ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, குடிக்கவே கூடாது, ரொம்ப டேஞ்சரு, முதல்ல நீ குடிப்ப, குடி அப்புறம் ஒன்ன குடிச்சிரும்டா, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. ஒரு கிராமத்துல போய் 2 கிளாஸ் டம்ளர் வச்சாரு. ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊத்துனாரு, இன்னொரு கிளாஸ் டம்ளர் சாராயத்தை ஊத்துனாரு. ஒரு மண்புழுவை எடுத்து தண்ணியில போட்டாரு. இதுக்கு நீச்சல் அடிச்சு போச்சு. பாடுறா ஜாலியா இருக்குது. இது மாதிரி சாராயத்துல மண்புழு போடுற என்ன ஆகுது பாருன்னு மண்புழு போட துடிச்சு செத்து போச்சு. பத்தியாடா என்ன எவ்வளவு பத்தியா டேஞ்சரு, இதுல இருந்து என்னடா தெரியுதுன்னு ஒரு பையன் ஏற்று சொன்னான். சாராயத்தை குடிச்சா வயிற்று இருக்கிற பூச்சிலாம் செத்துருந்தாங்க. வாத்தியார் எதுக்காக அங்க போனாலும் பர்பஸ் அவுட்டு. இதுக்காகத்தான் குழந்தைகளுடைய பிரெயின் ரொம்ப ஷார்ப்ன்றதுனால தான் சத்யசாய் பாபா
பால விகாஸ் அப்படின்னு கொண்டு வந்து, பாலன்னா குழந்தைகள், விகாஸ்னா மலருதல். எப்படி ஒரு பூ மலரும் போது வாசனை பரப்புமோ எல்லா இடத்துலையும், அதே மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நல்லவர்களாக வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு சீலமான வாழ்க்கையை வாழ வேண்டும், டிசிப்ளின்டு லைஃப் வாழ வேண்டும் என்று சொன்னார். ஏக்கு 1 போடுங்க, பிக்கு 2 போடுங்க, சிக்கு 3 3 போடுங்க, டிக்கு 4 போடுங்க. அப்ப டிசிப்ளின்க்கு எவ்வளவு வரும் எண்ணி பாருங்க. டிசிப்ளின் ஸ்பெல்லிங் யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. DISCIPLINE டிசிப்ளின். அதுக்கு 1 2 டிக்கு என்ன பண்ணோம், 4 ஐக்கு என்ன பண்ணோம் போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தா 100 வரும். பாபா சொல்றாரு டிசிப்ளின் 99.9% ஒத்துக்க மாட்டேன், 100% இருக்கணும்னு. அதனாலதான் ஸ்கூல்ல டிசிப்ளினே வருது. 100% டிசிப்ளின் இருந்தால் மட்டுமே கடவுளுடைய அனுபவம் என்பது கிடைக்கும், இல்லையா கிடைக்காது. புரியுதுங்களா? ஸோ அதுக்காகத்தான் சாமி இத்தனை பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சத்யசாயிலையோ இல்லை இந்த பால விகாஸ் கிளாஸ் நடத்தினாலோ, இந்த தாளார்கிட்ட சொன்னேன் நான், இந்த இடத்துல ஸ்கூல் பால விகாஸ் நடத்தினா நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ப்ளஸ் மெயினாக டீச்சர்ஸுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க, நீங்கள் அந்த குழந்தைகளை நல்லா பார்க்க ஆரம்பிச்சிடணும், சூப்பராக பண்ண முடியும். அதை பண்ண என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளுடைய அறிவு, ஆல்ரெடி பிரெயின் அதிகம், அதனுடைய அறிவு அழகாக சேனலைஸ் ஆகும். காட்டாத மாதிரி போன டேஞ்சர், குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு காரணமாக தான் அறிவு அதிகமாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் நம்ம வயசுல டிவினா என்னன்னு தெரியாது, ரிமோட் என்னன்னு தெரியாது. இந்த பையன் ரிமோட்டை பிரித்து உள்ள என்ன நடக்குது கண்டுபிடிச்சுக்கிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே தெரியுது. நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுவும் இருக்குது. ஒரு அப்பா குழந்தைய பார்த்து கேட்டார், அடே குழந்தை பையில எப்பெல்லாம் எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு கேட்டாரு. பிச்சு உதறிட்டம் மாட்டான். அவனுக்கு எப்படி கேட்கணுமோ அப்படித்தானே பதில் வரும். அந்த குழந்தைய பக்கத்துல தண்ணி எப்படின்னா அழகா சொல்லும், குரங்கு பையில இது கூப்பிடுறது. அப்ப எப்படி இருக்கும் பையன் அப்படிதான் பதில் சொல்லுவோம். ஸோ நம்ம வளர்க்குற விதமும் இருக்கிறது, நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் இருக்குது. சரிங்களா? பந்து அடிக்கும் போது செவத்துல எவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சாலும் அது ஃபாஸ்டா நம்ம திரும்பி வரும். அதே மாதிரி அன்பு என்பதை வெளிக்கொண்டு டீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, பசங்க அன்பு வந்துருச்சுன்னா, சார் ஒரு கேசட் ஒன்று இருக்கு, டு சர்வ் வித் லவ் அப்படின்றது. உங்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அதை போட்டு காமிங்க. அது சினிமா மாதிரி, அது இங்கிலீஷ் சினிமா. அதை காமிச்சிட்டீங்கன்னா, நான் அதை பார்த்த டீச்சர் ஆனேன். அந்த சினிமா ஒரு சினிமா, அது சர்வ் வித் லவ்னு. அதை பார்த்த அப்புறம் தான் டீச்சர் ஆகணும்னு ஆசையை வந்தது. அதில் ஒரு பையனுடைய கேரக்டரை, மோசமான இருக்கிற கேரக்டரை எப்படி நல்லவனா கொண்டு வரதுன்னு தான் கதை. பசங்க கடைசியில் அவரை விட்டுட்டு போகும்போது, நான் ஜுனார்தேவை விட்டுட்டு வரும்போது என் கூட ஒரு கிளாஸ் அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்து என் வழி அமைச்சது. அப்படியே அழுதுகிட்டு, சாய்ராம் எப்போ திரும்பி வருவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பஜனையை சொல்லி கொடுத்து, ஒரு டீச்சர் என்பவரும் அந்த மாதிரி எல்லா பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுத்தா பசங்க உங்ககிட்ட க்ளீன் போல்டு விடாது. அப்பா அம்மா நம்பாது. நீங்கள் 5+2 7 சொல்லி கொடுத்து, டீச்சர் வீட்டில் அப்பா 6+1 7 கிடையாது 5+2 தான் 7 சொல்லும். ஏன்னா டீச்சர் தான் அதுங்களுக்கு தெய்வமாகும். அப்போ இந்த டீச்சர் சொல்லி கொடுக்குற தெய்வமாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஆகிடும். தப்பு நடக்கும்போது கட்டாயமாக தடுக்க வேண்டும். அது டீச்சர்ஸ் உங்க பசங்க படிக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும்னு. ஒரு பையன் பாபா சொல்லுவார் ஒரு கதையை. கூடையில ஒரு பையனை மேல உட்கார வச்சு ஒரு அம்மா இது கூட்டு போகுது மார்க்கெட்டுக்கு. பக்கத்திலேயே ஒரு ஆளு மாம்பழத்தை வித்துட்டே வந்தான். இந்த குழந்தை கூடையிலேருந்து நைஸா ஒரு மாம்பழத்தை எடுத்துச்சு. இறங்க போய் கீழே இறக்கி விடும்போது, இந்த பாருமா மாம்பழம் அப்படின்ச்சு. எங்கேஜா எடுத்த அப்படின்னு ஒரு அங்கிள் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரா, நைஸா எடுத்துட்டேன்னு. சமத்து அப்பா மாதிரியே புத்திசாலித்தனம். அம்மா எப்படி கொஞ்சம் சமத்து அப்பா மாதிரியே புத்தி உனக்கு. எப்படி இந்த பையன் நினைச்சுக்கிச்சு, ஓ திருடினா கொண்டாடுறாங்களா அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆகி பெரிய ஆதங்கவாதியா மாறி கன் எடுத்து எல்லாரையும் சுட்டு தள்ளி அந்த மாதிரி ஆனவுடனே ஒரு நாள் போலீஸ் பிடிச்சி தூக்கு தண்டனை போடுறாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கும் போது கடைசியா அவனை கேட்கறாங்க, உனக்கு என்ன கடைசி ஆசை உண்டான்னு. அந்த பையன் சொன்னான், தயவுசெய்து எங்க அம்மா முன்னாடி பார்க்கணும், கூப்பிடுவாங்க. கடைசி ஆசை நிறைவேற்றணுன்றதுனால நேரம் கொண்டு வந்து அவங்க அம்மா நிறுத்தின போது பலான்னு ஒரு அம்மாவே ஒரு அடி அடிச்சாங்க. எதுக்கு? நான் அன்னைக்கு மாம்பழம் திருடும் போது இது தவறு என்று சொல்லி இருந்தால் நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனா? அன்னைக்கு கொஞ்சினியே, அப்புறம் தானே என் புத்தியில அப்படி வந்ததுன்னு. ஸோ
குழந்தைகள் மனசு மண்ணு, அந்த மண்ணை அழகா மோல்டு பண்றது அந்த டீச்சருடைய வேலை. அதை உங்களுக்கு பண்றதுனால கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதை அழகா நம்ம புரிஞ்சுக்கணும் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அப்போ நம்ம டீச்சருக்கு வந்து இந்த டிசிப்ளின் போது ஃப்ரீயா இருக்கலாம்னு தோணும். ஆனால் நீங்க டிசிப்ளினா இருந்துட்டீங்கன்னா, இந்த ஏஜ் தான், ஒரு 20 வயசுக்குள்ள நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா யாராலையும் உங்களை கம்பல் பண்ண கூட கெட்டு போக மாட்டீங்க. இந்த கெட்டு போறதெல்லாம் இந்த வயசுல தான். சரிங்களா? உங்களுக்கு இப்ப வேண்டியது படிப்பு 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 தவிர எதுவும் கிடையாது. அது மாத்திரம் அலாங் வித் தட், நாளைக்கு சம்பாதிக்க போறீங்க, நிறைய சம்பாதிக்கலாம் போறீங்க. அப்போ கொஞ்சம் கடவுள் உணர்வு, ஏதாவது ஒருவேளை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா, அட்லீஸ்ட் உங்க பெத்த அம்மாவும் மறக்காதீங்க. அம்மா, உங்க அம்மா தான் கடவுள்ப்பா, உங்க அம்மா அப்பா தான் கடவுள். சத்யசாய் பாபா எங்க பாதரிகாச சொல்லி கொடுப்பாங்க, ஒரு வீட்டுல தங்கி இருந்தால் 2 கொடுக்குறோமா, 2 இல்லையா? ஒரு வீட்டுல தங்கி இருந்து 2 கொடுக்குறோம். அதே மாதிரி அம்மா வீட்டுல தங்கி இருந்து இல்லையா, அந்த 2 கொடுக்கறதுக்கு பேர் தான் ரெண்ட் தான், பேரண்ட் சொல்றாரு சாமி. என்ன பியூட்டிஃபுல். அம்மா வீட்டுல இருந்தோம், அம்மாவுடைய பிளட் தான் நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அம்மா அப்பா. அதனால ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை எந்த காரணத்துக்கு கொண்டு விடக்கூடாது. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ அது அடுத்தது, பட் இருந்தா ரொம்ப நல்லது, தப்பிச்சிருவோம். கடவுள் நம்பிக்கை என்பது என்ன? இப்ப ரோட்ல போகும்போது நிறைய வெயிட் இருக்கு, ஒரு சுமை தாங்கி இருக்கு, அது மேல வச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற மாதிரி நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் ஒரு கடவுள்னு வச்சிருக்காங்க. இந்த வயசுலயே உங்களுக்கு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமா இருக்கு. பகைவனுக்கும் ஓர் உயிர் தான் அப்படின்னு இருக்கணும். உங்களுக்கு அறிவு நிறைய வரும். இந்த பாலவிகாஸ் சொல்லி கொடுக்கும்போது 2 விஷயம் சொல்லி தரேன், என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஒரு பையன் ரொம்ப புவர் கோர்னா பாவம், அடுத்த வேளை சாப்பாடு கூட கிடையாது. கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்காரு, சாப்பாடும் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் அதுவும் இல்லாம இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த பையன் என்ன பண்ணா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் போன உடனே இந்த கடையில முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கடையா கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு பாய்கிட்டே வேலைக்கு போனான். அவர் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு 20 ரூபாய் கொடுப்பாரு. ராத்திரி 9 மணி வரைக்கும் முடிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஏதோ படிப்பான் அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தை அவ்வளோ போரா இருக்கிறதுனால, அப்பா அம்மா சரியா இல்லைன்றதுனால இந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வரான். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு லாரிக்காரர் கிராஸ் பண்ணி போனா பாருங்க, முட்டைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இப்போ முட்டை கொட்டி போனா மொத்தமே 20 ரூபாய் தான் அவனுக்கு சம்பளமே தராரு ஒரு நாளைக்கு. இத்தனை முட்டை கொட்டி போச்சு, என்ன பண்றது? அவ்வளவுதான், இவன் வேலையிலே வச்சுக்க மாட்டாருட்டு, இது கூட தெரியலையான்ட்டு. இவன் மேல தப்பு இல்லை, லாரிக்காரன் கிராஸ் பண்ணி போனா கீழே விழுந்துச்சு எல்லாம். இந்த பையன் பாலவிகா ஸ்டூடெண்ட் உடனே சுவாமி கிட்ட மனசால ப்ரே பண்ணிக்கிறான், பாபா இந்த மாதிரி நிலைமையை விட்டுட்டியே, நானே போராச்சே, இவ்வளவு முட்டைக்கு நான் பைசா எங்க போய் கொடுப்பேன்? அந்த பைசா கொடுக்க முடியாது, ஒண்ணு என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசால வேண்டிக் கொண்டு இருக்கும் போது அங்கே அப்படி வேண்டிக் கொண்டு இருக்கும்போது என்னடா பண்றதுன்னு ரொம்ப மனசு தாங்க முடியல. அந்த பையன் அழுகே வருது, கடவுளை நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கும்போது அவனுக்கு பாருங்க புத்தி அறிவு வருது. என்னன்னு பண்ண ஒரு ஐடியா பார்த்தான். என்ன பண்ணான், அவன் இடுப்புல ஒரு துண்டு ஒண்ணு கட்டியிருந்தான். அந்த மாதிரி அந்த துண்டை எடுத்து கீழே போட்டு அதில் இவனே கையில் இருக்கிற ஒரு 10 பைசா 2 பைசா 5 பைசா அப்படி போட்டு வச்சுட்டான். வரவங்களாம் போய் பக்கத்தில் உட்காந்து அழற மாதிரி உட்காந்துருக்கிறான். வரவங்களாம் பார்த்துக்கலாம், ஐயோ பாவம் ஏதோ பையன் ஏதோ மாட்டிச்சு போல பைசா போட ஆரம்பிச்சாங்க பாருங்க. கடைசியில் முட்டைக்கு மேலே பைசா அதிகமாக சேர்ந்து போச்சு. அவனை கொடுத்தான். இப்போ பாய் வந்து சொல்ல போகிறது இல்லையே, வேலைக்கு சேர்ப்பது பார் உன் முட்டையோட பைசா கொடுத்தாச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி அறிவு எப்படி வரும்னா, ஸ்பெஷல் பிரெயின் கடவுள் கொடுக்குறாரு ஆட்டோமேட்டிக்கா. எப்போ ஆன்மீகத்தில் வந்தால் அதை கொடுக்குறாரு. இதே ஒரு கதை இன்னும் ஒன்று சொல்றேன், எப்படி ஆன்மீகத்தில் வரும்போது குழந்தை எப்படி நல்லபடியா இருக்குதுன்னு ஒரு சின்ன பியூட்டிஃபுல் மெசேஜ். ஒரு பஸ்ஸெல்லாம் நீங்க வெளியில பஸ்ல போயிருப்பீங்க, ஒரு இடத்துல உட்காந்தோடனே வண்டி 5 நிமிஷம் நிற்கும் சார், டீ காஃபி சாப்பிடலாம் சார், இதே பொருளை சொல்லுவாங்க. எல்லாரும் இறங்கல டீ சாப்பிட்டுலாம் போவாங்க. அந்த சமயத்துல ஒரு தாத்தா தலை ஃபுல்லா ஆரஞ்சு, நிறைய ஆரஞ்சு தெரியுமா, ஆரஞ்சு ஃப்ரூட்டு, ஆரஞ்சு எடுத்துட்டு அப்படி வந்துட்டு 3 ரூபா 10 ரூபா நடிக்கிட்டே வயசாச்சு பாவம், யாரும் வாங்கல. அவர் இறங்கி வேறு வெறுத்து அப்படியே வேர்த்து கொட்டுது அவருக்கு, வயசாச்சு. தனியா போய் ஒரு ஓரமா உட்காந்தாரு, யாரும் வாங்கல. ஒரு சின்ன பையன் உங்களை மாதிரி ஒரு அழகான குட்டி பையன் அங்கே வந்தது, 5-10 ரூபா 5-10 ரூபா டைம் பாஸ் சூப்பரா இருக்கு, விட்டமின் சார் சொல்லி வந்தோடனே அதே படம் தான் இவன் 5-10 ரூபான்னு வித்தான். கடகடன்னு எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன்னா நம்ம மனுஷனுடைய டெண்டன்சி என்னன்னா, அது 3-10 இது 5-10, அது 3-10 இது 5-10 எது வாங்குவாங்க, இது சீப் இல்லையப்போ. ஸோ 5-10 எல்லாரும் வாங்கிட்டா கூட காலியா போச்சு. ஒரு ஆள் பஸ்ல இருந்து கீழே அங்கேருந்து இறங்கி நேரம் அங்க போனாரு. வயசானவரை ஒரு பையன் என்ன ஸ்மார்ட்டா அழகா 5-10 இதே எடுத்துட்டு போறான்.
அதை விட்டு நீ 3-10 ரூபாய் எவன் வாங்குவான்? நீ 5-10 நீ பைசாக்கு பேராசப்படுற ஏன்? ஐயோ அது ஏன் கேட்கற? அது என் பேர புள்ளதான். பேர புள்ளியா? அது ஏதோ சத்யசாயி இதுல பாரதி விகாசத்துல இருக்குதா, அதுக்கு தனி பிரெயினுங்க. என்ன பிரெயின்? என்ன நீ 3-10 யாரும் வாங்க மாட்டான், நான் பின்னாடி 5-10 எல்லாரும் வாங்கிடுவான். இது முடிஞ்ச உடனே இந்த கூட எடுத்துக்கிடுவாங்க, வேற கூட வரும், நான் 3-10 நிக்கணும். இது எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் தான். எப்படி பாத்தீங்களா? அதாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரெயின் வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி பிரெயின் நம்ம சத்யசாயி இதுல நாங்க பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் எங்க சத்யசாயி இதுல நடத்தின அந்த பால விகாஸ் குழந்தைய பார்த்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் குடியிலேருந்து விட்டுருக்காங்க, மாறிடுறாங்க, டோட்டலி மாறிடுறாங்க. அப்பா அம்மா சண்டை போடுறாங்க. எப்படி நான் இன்னும் சொல்றேன் பாருங்க, இந்த பிரெயின் எப்படி இருக்குன்னு. சில சத்யசாயி டிவோட்டிஸ்குள்ள வெளியில எல்லாரையும் பார்த்தா சாய்ராம் சாய்ராம், வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெட்டி புரியும். நிறைய பேர் இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளில கச்ச கச்ச பேசும், ஆனா வெளில அது மூஞ்சில வேஷம் போட்டு நடந்தது. அது நிறைய வீட்டுல நடக்குது, தெரியும், பிராக்டிக்கலா தான் நடக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுல ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அந்த தாத்தா என்ன பண்ணாரு, பையனை கூப்பிட்டாரு, டே மகேஷ் வாடா. யார் அது மகேஷ்? அந்த பேரக்குள்ள என்ன தாத்தா, என்னடா அசிங்கமா இல்லடா, பாபாவோட டிவோட்டி நம்மலாம் பக்தர்கள் சொல்லிட்டு வீட்டுல ஒரே சண்டை. நீ இருக்க, நான் இருக்கேன், உன் அப்பா இருக்காம அம்மா இருக்காங்க, எத்தனை பேர் மொத்தமே? எத்தனை பேர் மொத்தம்? 4 பேர் இவ்வளவு சண்டை போடுறவடா. சி நல்லாவே இல்லடா. உனக்கு ஒரு ஐடியா பண்ணலடா. என்ன? ஒரு உண்டியல் வச்சாரு. நீ கூட வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமைச்சில வச்சிடாதீங்க. உண்டியல சாமி படத்துக்கு வச்சிடலாம். யாராவது தப்பா நடந்துட்டா 1 ரூபாவை போட்டுடணும். எதுல? உண்டியல்ல, பைக்கெட்ல இல்ல. 1 ரூபாவை உண்டியில போடணும் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணாங்க. இந்த 1 ரூபாய் ரெடி பண்ண சொல்லிட்டு தாத்தா பார்த்தாரு. 1 மாசம் ஆச்சு. குளிக்கும் வெயிட் இருந்தது. தரது பார்த்தா 4000 ரூபாய். மொத்தம் 4 பேரா பம்பு போட்டு பேசியிருக்காங்க. தப்பு அவ்வளவு. 4000 பம்பு. அப்படியே மகேஷ் கேட்டான், தாத்தா இது என்ன பண்றது? பக்கத்துல சக்கர விநாயகர் கோவிலுக்கு சுண்டலுக்கு கொடுத்துடுறா. இப்ப அடுத்த மாசம் இது 3000 ரூபாய் ஆகுதா, 2000 ரூபாய் ஆகுதா, 8000 ரூபாய் ஆகுதா? இதுக்கு பேர் தான் செல்ஃப் அசஸ்மெண்ட் பேர், சுய சோதனை. நம்மளே பார்த்துக்கிறது. சரி சொல்லணும், சரி சரின்னு சொன்னவர் ஃபர்ஸ்ட் நாளே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போகும்போது மகேஷ், ஏய் கேர்ஃபுல்லா இருக்கா, நான் போறேன்டா, நீ பார்த்துக்கோடா, தப்பு போட்டா அப்படின்னு. தாத்தா இந்த சமயத்துல போய் பேசிட்டு இருக்கேன், ஒழுங்கா திரும்பி வா, நம்ம சாமியை ப்ரே பண்ணிக்கிறோம், நல்லபடியா போயிட்டு வா தாத்தா, போ தாத்தா, நாங்க பார்த்துக்கிறோம் தாத்தா. சரின்னு போனோம். இவர் போன உடனே கடவுளுடைய அருளால 27 நாள்ல திரும்பி வந்தாரு. வீட்டுக்கு வந்த உடனே நேரம் பூஜை உதவிக்கு தான் போனாரு. எதுக்கு? உண்டியில பாக்கிறதுக்கு. பார்த்தா லேசா ஓடுது, வளைஞ்சிருக்குது. குளிக்க பார்த்தாரு, ஒரே பாயிண்ட் தான் இருக்குது, 1 ரூபாய் வந்துடும். டே மகேஷ், இந்த தாத்தா தான் பிரச்சனையாடா, நான் இருக்கும்போது 4000 ரூபாடா, நான் ஆஸ்பத்திரிக்கு போனா 1 ரூபாய் தான் இருக்கு. என்னடா இது? தாத்தா 20000 ரூபாய் சேர்த்துது. 1 ரூபாய் தான் இருக்குது. நேற்று திருடிட்டேன். திருடிட்டியா? தப்பு பண்ணிட்டேன். அதான் 1 ரூபாய் போட்டேன். எப்படி அறிவு அந்த 1 ரூபாய் தப்பு பண்ணாம போகணும்னு எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? உங்க பிரெயின் அந்த மாதிரி பிரெயின், அதை காட்டாத மாதிரி போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த டீச்சர்ஸ்லாம் பாடுபடுறாங்க. நல்லா படிங்க 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 படிங்க, படிப்பு தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்படிதான் இருக்கணுமே தவிர வேற எந்த விதத்திலையும் தயவு செய்து உங்க டைவர்ஷன் வெளியில டிவி பார்க்குறது. டிவின்னா எஸ்பெஷல் தான் தெரியுமா? என்னது? துளி விஷம்னு அர்த்தம். டெலிவிஷன் துளி விஷம், ஸ்லோ பாய்சன் அர்த்தம். உங்களையும் அந்த ஸ்லோ பாய்சன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பாருங்க, நியூஸ் பாருங்க. நான் சொல்லல மோடி அவர் யாரு, அந்த மாமா யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எந்த கிரகத்திலேருந்து வந்ததுன்னு பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்ப கொஞ்சமாவது உலக நடப்பு தெரியணும், நல்லதுதான். சரிங்களா? தயவு செய்து கொஞ்சமா பாருங்க. பார்க்கவே வேணாம் சொல்ல. மெயின் படிப்பு, சாமி படிப்பு பத்தி உங்களுக்கு நான் டிப்ஸ் தரேன். என்ன?
சில பேர் படி படிச்சுட்டே இருப்பாங்க, எக்ஸாம்ல போயிட்டு எல்லாம் மறந்துடுது. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆகும். காரணம், கையை இப்படி வச்சு உட்கார வச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. மரியாதைன்ற நிமிடத்தில் இப்படி உட்கார வச்சிங்கன்னா உள்ள போகவே போகாது. பாடி லாங்குவேஜ் ஒரு புக் இருக்கு, ஒன்றா படிங்க டீச்சர்ஸ்னா, ஹவு டு ரீட் எ பர்சன் லைக் எ புக் இருக்கு. இப்படி வச்சிங்கன்னா உள்ள போகவே போகாது. டீச்சர்ஸ் கூட கையை இப்படி வச்சிங்கன்னா உள்ள போகவே போகாது. இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. அந்த தப்பாக நினைக்காதீங்க. நானும் டீச்சரை ஆரம்பத்தில் இருக்கும்போது ஈகோ நிறைய வரும். ஏன் தெரியுமா? ஒன்றுமே தெரியாத பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு ஈகோ இருக்கும். அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். டெய்லியும் நான் சொல்றதுக்கு காரணம் எனக்கெல்லாம் இருந்தது ஆரம்பத்தில் இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்லி கொடுத்த நம்பரோடு வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அது அங்கே தான் யூ ஹேவ் டு செட் எ பேலன்ஸ். எவ்வளோ கரெக்டாக எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த குழந்தைங்க டீச்சர்ஸ் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லி அதை சொல்கிறேன். டீச்சர்ஸ் பசங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, இது ஏன் சொல்லணும்னா அதோட சூப்பர். எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த டீச்சர் ரொம்ப அழகாக, அதாவது எங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவார். நான் தான் ஃப்ரெண்ட், நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். அப்போ இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆர் இந்தியன்ஸ் சொல்கிறீங்களா? அதே தான். அப்போ அந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு உட்காந்து இங்கிலீஷ், அவங்க பேர் இங்கிலீஷ் டீச்சர் பார்த்தா நான் குஷி ஆகிடும். ஏன்னா ரொம்ப ஜாலியாக பழகுவார் எல்லாருக்கிட்டையும். எங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்து டிஃபன் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு போகக்கூடாது, அவர் எடுத்து சாப்பிடுவார். அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாரா. அவர்கிட்ட வந்தோடனே என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ஏ பி சி டி, இந்த 4 இல்லாத 100 வேர்டு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏ பி சி டி இல்லாத 4 வேர்டு 100 வேர்டு யார் சொல்ல முடியும்? நான் ஜாலியாக பேசுகிறேன். சார் உங்களுக்கு தெரியுமா சார் கேட்டேன். அவர் தெரியும். எங்கள் கிளாஸ் அப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ONE1 TW2 THRE3 FOUR4 பரிசு சொல்லிட்டு போ. 60 70 திரும்பி வரோம். 99 வரைக்கும் ABCDயே கிடையாது. 100 சொல்லும்போது ஸ்டாப்னாரு, இதான் 100 வேர்டுனாரு, முடிஞ்சு போச்சு. STOPJ ABCD கிடையாது, HUND வந்துருது 100ல. புரியுதுங்களா? ஸோ இது மறக்குமா? இப்படிதான் ஒரு இதோட சொல்லிக் கொடுக்கும் போது பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னொரு எங்களுக்கு, நான் ராமகிருஷ்ண மிஷன் நார்த் பிரான்ச் மெட்ராஸில் நான் ஸ்கூல் படித்தேன். எங்களுக்கு ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், பேர் மருதவாணன். நான் மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? துர்வாச முனிவர் கையில் குச்சி வச்சிருப்பாரு. எது தெரியுமா? அந்த சவுப்பு குச்சி அடி பிளாசிடுவார். எல்லாருக்கும் பயம் வரும். அவரை குறித்து ஃபஸ்ட்டு படிச்சுக்குவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்த உடனே கிளாஸ் என்ன நடத்தினாரோ அதில் கேள்வி கேட்பாரு. டீச்சர்ஸ்ல 3 வகைன்னு பாபா சொல்லுவார். ஒரு வகை என்னன்னா கம்ப்ளைனிங் டீச்சர். என்னது? மக்கு பசங்களா குத்திட்டீங்க, நான் எப்படி ரிசல்ட் தருது? எல்லாம் ஒரு 7 பசங்களை குத்திட்டீங்க, ஒரு நம்பர் எழுதுங்களா, மக்கு பிளாஸ்டிக்னால அந்த மாதிரி மக்கு பிளாஸ்டிக்ல என்கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி ரிசல்ட் தருது? பிளாக் போர்டு சரியாவே இல்லை, கோவப்படம் போட்டு அந்த கோவக்காய் போட்டு தேங்கல கருப்பாவே இல்லை, எடுத்து தெரியல, எனக்கு கண் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, இப்படி அது கம்ப்ளைனிங் டீச்சர். அது வேஸ்ட். ஏதோ இன்னொன்று 2வது எக்ஸ்பிளைனிங் டீச்சர். அந்த எக்ஸ்பிளைனிங் டீச்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, புத்தகத்தில் என்ன இருக்கோ படிச்சிருது. ஒரு பையனை விட்டு பாடத்தை முடிச்சோடனே முடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து இதான் ஹோம் இருக்கு, வேலை சம்பளம் வாங்குறதுக்கு வேலை பார்த்துருவாங்க. அதுக்கு பேரு எக்ஸ்பிளைனிங் டீச்சர். 3வது ஒரு டீச்சர் இருக்குது, அது என்னன்னா இன்ஸ்பைரிங் டீச்சர். அந்த டீச்சர் தான் எனக்கு வேணும்னாரு பாபா. இன்ஸ்பைரிங் என்னன்னா புக்கில் இல்லாத சில விஷயங்களை சொல்லித்தரணும். என்ன இப்போ இந்த பல்பு போடுறீங்க, குளோபல் வார்மிங், ஒரு சுற்றுச்சூழல் சூடாகிறது என்று அந்த குண்டு பல்பு இப்போ கிடையாது. இப்போ அந்த குண்டு பல்பு அந்த காலத்தில் இருக்கும். அந்த குண்டு பல்பை பற்றி எங்கள் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார் நடத்துறாரு. பாடத்தில் இல்லாத ஒன்று நடத்துறாரு. பாடத்தை இல்லாத நடத்துறாங்க. அது நடத்தும்போது சொல்றாங்க, இந்த பல்புக்குள்ள நிக்ரோ அப்படின்னு ஒரு வயர் இருக்குது, நிக்ரோன்னு ஒரு வயர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிக்ரோன்னு ஒயர் சொல்றதுக்கும் எங்க அப்பெல்லாம் பெல், இந்த ஊர் பெல் தான், அந்த மாதிரி பெல் கிடையாது. தண்டவாளம் மாட்டி வைப்பாங்க, அப்படி மட்டும் அடிப்பாங்க, அதில் அடிப்பாங்க, டிக்கெட்டுக்குன்னு அடிச்சு. அந்த வார்த்தைக்கு எதுக்கும் கரெக்டாக இருந்தனால அந்த வார்த்தை புரியல, புக்குலையும் இல்லை. அடுத்து நான் காலையில் வந்த உடனே
கேள்வி கேட்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ கணக்கு ஸ்டாஃப் ரூம்ல போய், சார் கடைசியா ஒரு பேர் சொன்னீங்க, பலான்னு கொடுத்துருவாரு. நான் நடத்தும் போது நான் பல்லக்க பார்த்து நம்ப மாட்டேன் அப்படின்னு அடிச்சுடுவாரு. அதனால பயந்துட்டு யாரும் போகல. பசங்க தான் என்ன கேட்டாங்க, உனக்கு இது தெரியுமா? தெரியலடா, போ அவங்க போ, நாளைக்கு இருக்கு. அடுத்த நாள் காலையில் ப்ரேயர் வரும்போது இந்தியா இஸ் மை கண்ட்ரி நடுக்குது. நான் தான் சொல்றேன், தப்பு தப்பா வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடு அவர் வீடு. அவர் ஸ்டைலாக வருவார், ஜீன்ஸ் போட்டுருவார். வாஜியெல்லாம் ஜீன்ஸ் போட்டு பனியன் போட்டு வருவார். ராமகிருஷ்ண விஷயத்தில் அப்படி வரும்போது ஜேம்ஸ் அப்படி வந்தார். பாய்ஸ் குட் மார்னிங். நாங்கள் சொல்லணும் வணக்கம் டீச்சர்லாம். நாங்கள் மறந்து உட்காந்துருக்கோம் என்ன சொல்ல போறாரு. அவர் சொல்ற பாய்ஸ் குட் மார்னிங். ரொம்ப ஆனால் ஆசையாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும். தப்புனா தான் அடிப்பேன். எல்லாரும் பயந்துட்டு குட் மார்னிங் சார் தலையை போய் அவர் மூஞ்சி பார்க்கறதுக்கு பயம். ஆனால் கண்ணூர் ரெண்டு இருக்கும். எல்லாம் கீழே நேற்று பல்புன்னாரு. நீங்க எல்லாமே ஃபியூஸ் ஆகி வச்சுங்க. பல்புன்னாரு எல்லாத்துக்கும் நடுக்கும். ஐயோ ஃபர்ஸ்டே கேட்கிறாரு அப்படின்னு. பல்புக்குள்ள ஒரு ஃபிலமெண்ட் இருக்குதுன்னு சொன்ன வயரு. அது யாரா தெரியும்? பேரு யாரும் தெரிய மாட்டேன். எனக்கு கை தூக்க எவனுக்கு தெரியும்? டீச்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும்னா இப்ப எப்படி பிதிப்பீங்க? தெரியலன்னா ஈஸியா எல்லாம் இப்படி பார்த்துடா. எல்லாம் பார்த்தாரு. எல்லாம் இப்படி உட்காந்துருக்குது. எல்லாம் கேட்டே வந்தாரு. ஃபர்ஸ்ட் தெரியுமா தெரியுமா வாசுதேவன் அப்படின்னு என்ன கேட்டாரு. சாரி சார். நீமா ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். எல்லாரும் எழுந்து நின்று பெஞ்ச் மேல நிக்கிறோம். குச்சியை வச்சு கடைசி பெஞ்சில் அடிச்சுட்டே வராது. ஃபர்ஸ்ட் அடி அவங்க தப்பிச்சான். கடைசியில் அவங்க பேச்சு கோவத்தில் அடிக்கிறாரு. நான் தான் லாஸ்ட். கடைசியில் நான் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன். கடைசியிலேருந்து லாஸ்ட்னா நான் தான் ஃபர்ஸ்ட். அப்போ லாஸ்ட்ல ரெஸ்ட் உட்காந்துருக்கேன். அடிச்சாரு. சாய்ராம் அப்போ சாமி தான். மறக்கவே மாட்டான் அந்த அடியை. பலான்னு அடிச்ச உடனே என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. பிரசாமி அறிவிக்க கொடுப்பிக்க வாங்கி வச்சிருக்கிறேன். பதில் சொன்னா என்னடா பண்றீங்க? பெஞ்சு மேல நிக்கிறோம் சார். எல்லாரும் சேர்ந்து பெஞ்சை எழுதுறா நிக்கிறோம். அதுதான்டா வயல் பேருன்னாரு. பெஞ்சு மேல நிக்கிறோன்றத பெஞ்சை எழுந்தா நிக்கிறோன்ற பேர் தான்டா பல்புக்குள்ள இருக்குதுன்னு இன்னைக்கு மறைக்கவா? எப்படி சொல்லிக் கொடுக்கிறது சில வார்த்தைகள் இருக்கிறது. அதை சொல்லிக் கொடுத்தா ரொம்ப சூப்பரா நம்ம பசங்களோட மைண்ட்ல போய் பச்சக்குன்னு பசங்க ஆணி போறத ஒட்டிச்சுருச்சுங்க. எனக்கு கூட ஆசையா இருக்கும் ஸ்கூல்ல டீச்சரா வந்ததான் பார்க்கணும். அவ்வளோ இந்த குழந்தைகிட்ட நடத்துறது ஒரு தனி கலசாயம். அவங்க நீங்க நிறைய பேர் ஹோம்ஒர்க் செய்ய வெளில போகணும். அவன் ஜாலியாக வெளில போயிட்டான். அதுக்கோசம் தான் ஹோம்ஒர்க்கே பண்ணாரு. உங்க கிளாஸ்ல உட்காரக்கூடாது. அவனை போயிட்டு அது பண்ணா தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்டை உள்ளேயே உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. நீ அவனை வெளில அடிச்சிட்டா அது 10 பசங்க சேர்ந்து நீங்க பார்க்கும்போது இப்படி இருக்கும். நீங்க போசனை பண்ண அந்த மாதிரி மரியாதை டீச்சர் வாங்கக்கூடாது. டீச்சர்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளிருந்து இட் ஷுட் கம் ஃப்ரம் தி சோர்ஸ், நாட் பை ஃபோர்ஸ். உள்ளேந்து வரணும். அந்த பக்தி பாவம் டீச்சர்னா கடவுளுக்கு உள்ளேந்து வரணுமே தவிர நீங்க வரும்போது இப்படி நீங்க பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி யாரும் இப்படிலாம் பண்ணாங்க ஏமாத்தலாம் அர்த்தம் கேட்கறாங்க. ஈஸியா தெரியும், பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது பையன் கூட கூப்பிடுங்க பேரு இப்படி இப்படிலாம் பண்ணாங்கன்னா டேஞ்சர். அந்த பையன் நீங்க போன உடனே நீயாவும் கத்தோன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். ஒன்று நடந்தது நான் சொல்றேன். குட்டப்பர்த்தி எப்படி ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா ஆச்சாரிய திரும்பின உடனே நேரம் அடிச்சு அவர் தலை வந்து நிறுத்து திரும்பி பார்த்தாரு. யாராது அப்படின்னு நான் சொல்லுவானா திரும்பி எழுத போனாரு. கோவம் தாங்கலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராது. ஒரு டிசிப்ளின் நம்ம சத்யசாயி ஸ்கூல்ல இப்படி இருக்கலாமா? கோவம் என்னது ஒரு ஐடியா பண்ணாரு. அங்க இருக்கிற பார்த்ததே ஒரு மூஞ்சி பார்த்தே தெரிஞ்சிடும். மசாலா மூஞ்சி துரு இருக்குது, வேற சாஃப்டா இருக்குது தெரிஞ்சிடும். அந்த தனியா பையனை கூப்பிட்டாரு. கை கட்டாதீங்க ப்ளீஸ், கை கட்டாதீங்க, கை கட்டினா அப்படியே வந்தாங்க. அந்த பையனை நேராக கூப்பிட்டு கண்ணு ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் நீட்னா ஒரு ஃப்ரெண்டுன்ற எப்படி தெரியுமா இருக்கணும்? தப்பு பண்ணா சொல்லணும்னா நான் அந்த பையனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், யார் பண்ணான்னு சொல்லு. அந்த பையன் சொல்லிடுச்சு. இது டெக்னிக். சொன்ன உடனே அடுத்த நாள் உட்கார்ந்த உடனே தின்னு ஊந்து தலையில
பேரை சொன்னாரு. நேரம் அப்படியே சொன்னாரு, ரவி ஏது அப்படின்னு. அவன் இருந்தான் பயந்துட்டு. கேட்டவன கிளாஸ் இந்த பையன் சொல்லி கொடுத்த பையன் ஐயோ தப்பு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு, சொல்லிட்டுமே பேரு மாட்டிக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தான். நேரம் கரஸ்பாண்டன்கிட்ட சொல்லி லெட்டர் கொடுத்து டிசி கொடுத்து வீட்டுக்கு அமைச்சரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சாமியுடைய பயங்கர பக்தர்கள். எப்படி இருக்கும், அப்படியே துடிச்சு போறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க வார்டன்லேருந்து. நாளைக்கு அங்கேருந்து பண்ணுறாங்க ஹாஸ்டல்லேருந்து, நாளைக்கு வந்து உங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, இன்னைக்கு ஸ்கூலில் டிசிப்ளின் இல்லை, படிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க அப்பா வராங்க, அம்மா வராங்க, அழுதுகிட்டே வராங்க. சாமிக்கு நம்மளுக்கு கொடுத்த சான்ஸ் தான் போடுங்க, நம்மளும் பெத்தமே ஒரு பிறந்து புள்ளியாக பெற்றிருக்குமே, இது நல்லா இருந்துடக்கூடாதா, நல்லா சாமிகிட்ட படிச்சிருக்கலாமே அப்படின்னு எண்ணிட்டு வராங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாமி தர்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சாமி அங்கேருந்து வந்தாரு. நல்லா இருக்கீங்களா, உன் பையன் நல்லா படிக்கிறானான்னு கேட்டாரு. ஐயோ நல்லா படிக்கிறானா, அவன் வாழ்த்தனம் பண்ணா டிசி வாங்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. டிசி வாங்கிறதுக்கா? நோ நல்ல பையன், அந்த பையனால தான் எங்க ஸ்கூலுக்கே நல்ல பேரு. சாமி சொல்றாரு, இவர் தப்பா சொல்லிட்டாரா இல்லை இவர் தப்பா சொல்றாரா? அந்த அப்பா அம்மாவுக்கு புரியவே இல்லை என்னதுன்னு. நோ 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 யூ நாட் சீ த வார்டன், நீ பார்க்காத வார்டனை பார்க்காத, நான் பேசிக்கிறேன் போ, நான் பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இப்போ இன்டர்வியூ சாமி இன்டர்வியூ கொடுப்பாரு, நேர்காணல் உள்ள கூப்பிட்டாரு. உடனே இவன் அப்பா அம்மா போனா பசங்க வரலாம், அந்த பையனும் வந்தான், யாரு தப்பு பண்ண பையனும் வந்தான். வந்துட்டு பயந்துட்டே வரான், சாமி என்ன சொல்ல போறாரு. செல்லக்குட்டி வாடான்னு மடியில் உட்கார வச்சுக்கிறார் அந்த பையனை. 9ஆம் கிளாஸ் அந்த பையன் மடியில் உட்கார வச்சு சமுத்து, என்ன நல்ல குழந்தை நீ, ஒன்னாவதான் எனக்கு நல்ல பேரு, இன்ஸ்டியூட்டுக்கு நல்ல பேர் நீ தானே வாங்கி தர போற, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வேற வாங்க போறியே. இந்த பையன் பார்த்தா சாமியே இல்லை போகுது, இவருக்கே தெரியல நம்ம பண்ண தப்புலாம், இவரு அதெல்லாம் சும்மா போல இருக்குன்னு சொல்லிட்டு சாமி இருந்தான். அப்பா அம்மாட்ட சொல்றாரு, இந்த பையனால நல்ல பெஸ்ட், உங்களுக்கு நல்ல பேரு, ஸ்கூலுக்கு நல்ல பேர், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க ஓகே. அடுத்து விபூதி வர வச்சு கொடுத்துட்டு அவங்க வெளில போனாங்க. வெளில போனா டமாத கதவை சாத்தணும்னு காலில் விழுந்தான். சாமி நான் எவ்வளவு மோசமான பையனா இருக்கும்போது என்னை பத்தி தூக்கி வச்சிங்களே, நான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை சாமி, என்னை மன்னிச்சிருங்க சாமி. அப்ப அவன் காலை பிடிச்சி தூக்கி சொல்றாரு, நீ எப்படி இருக்கணும்னு சொன்னேனே தவிர நீ எப்படி இருந்தேன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை, நீ யாருன்னு தெரிஞ்சா நான் பண்ணிருக்க மாட்டாடா. நீ யார் தெரியுமா, நான் ராமனாக இருக்கும் போது சுக்ரீவனா இருந்தவன் நீ தான்டா, ஆனா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அந்த பையன் அப்போ 9ஆம் கிளாஸ் செய்யறான். அவன் MBA முடிச்சு கோல்டு மெடல் வாங்கலாம். எதுக்கு? த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு. சாமி சொன்ன மாதிரி அவன் வாங்குறான். MBA முடிச்சுட்டு அப்ப நான் அங்க போயிருக்கேன். அப்போ சாமி அவன்கிட்ட சொல்றாரு, சுக்ரீவன் விஷயத்தை இன்னைக்கு போட்டு உடனே. அப்ப அந்த பையன் நான் அழுதுகிட்டே சொல்றான், சார் நான் எப்படியோ இருந்தேன், கறிகட்டி போயிருப்பேன், எங்க டீச்சர் கணக்கு பனிஷ் பண்ணியிருந்தா வேற மாதிரி ஆயிருப்பேன். ஆனா சாமி என்ன அன்பா திருத்தி மாத்திட்டாரு. இன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன் எங்க டீச்சரை, அதுவும் இந்த சுவாமியை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் சுக்ரீவனா ராமனா இருக்கும்போது சுக்ரீவனா இருந்தேன். ஒருவேளை சுக்ரீவனா இருக்கவே தான் அந்த வார்த்தை இன்னும் கூட இருக்குது போல இருக்கு. அவன் பேசினான், அதனாலதான் அந்த வார்த்தை இருந்தது. இப்ப நான் நல்லா ஆயிட்டேன், இனிமே நான் நல்லா இருப்பேன், கடவுள் என்ன கூட வச்சிருக்கிறாரு. நான் கோல்டு மெடல் வாங்குறதுக்கு காரணமே இந்த அன்பு தெய்வம் சத்யசாய் பாபாவை தான் சொல்லிட்டு காமிச்சான். அத்தனை பேர் அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க அடறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் சுக்ரீவன் அப்பதான் அவனுக்கே தெரியுது சத்யசாய் பாபா பகவான்றதுனால போன ஜென்மத்தில் என்னன்னு தெரியுது. இங்க உட்காந்துருந்த குழந்தை யார் மீராவோ யாரு அர்ஜுனனோ தெரியாது. அதனால யார் சங்கராச்சாரியான்னு கூட தெரியாது. உங்ககிட்ட வந்து ABCD கேட்கறான் அப்படின்னா நீங்க எப்படி சொல்லி தரணும்னு டீச்சர்ஸும் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அதுக்கும் நாளைக்கு சங்கராச்சாரியமான உட்காந்து செஞ்சு வராது அப்படி சரியா? நீங்க யாரும் தெரியாது, தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அது பகவானுக்கு தெரியும். நம்ம டீச்சர்ஸ்க்கும் தெரியாது, உங்களுக்கு டீச்சர் யாரும் தெரியாது. டீச்சர் உங்களுக்கு பெரிய மகானாருக்கு கூட போன ஜென்மத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்திருக்கலாம். அந்த ரெஸ்பெக்டோட இருக்கணும் என்று சொல்லி உங்க எல்லாருக்கும் 10th and 12th போர்டு எக்ஸாம், 10th and 12th எக்ஸாம் பிளஸ் சின்ன கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இருக்கவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கை தூக்குவாங்க. சார் கேமரா அந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் சார் எத்தனை பேரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்? நல்லா கேட்டுருங்க, சூப்பர்.
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல நான் பாராட்ட வேண்டியது என்னன்னா, நான் தைரியமா சொல்றேன், வித்யா விகாஸ் திருச்செங்கோடுக்கு போனேன். 4500 குழந்தைங்கள ஆடிட்டோரியில் உட்கார வச்சாங்க. நான் இது மாதிரி வேற ஸ்பீச் கொடுத்தேன். பட் அவங்களுக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுத்ததுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டேன், எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்? 3 பொண்ணுங்க, கேர்ள்ஸ் மட்டும் கை தூக்கிச்சு, பாய்ஸ் மாட்டேங்குது. சோகத்தில் ஏதோ வீட்டில் பறிப்பு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் தைரியத்தை வழங்க சாயிரம் டீச்சர்ஸ் கிட்ட சொன்னேன். பசங்களுக்கு அந்த தைரியம் வரணும். நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கரஸ்பாண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவருக்கு முன்னாடி கை தூக்குறது பயப்படுங்க, கை தூக்குறதுக்கே போயிடுங்க, அவ்வளோ வெளியே வாய் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு தைரியம் வரணும். தைரியத்தை வர கொடுத்துட்டு தப்பு பண்ணா ரொம்ப சிவியரா தண்டிக்கணும். வேற மாதிரி எப்படி? அன்புனால. புரியுதுங்களா? இன்னும் கூட பேச மாட்டேன்னு ஒரு சொல்லி பாருங்க, பசங்க தாங்காதுங்க. அந்த அன்பு உங்ககிட்ட இனிமே பேச மாட்டேன் சொல்லி பாருங்க. ஆனா நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே உங்க பேக் கொண்டு வந்து ஸ்கூல்ல வைக்கிறதுக்கு ஐயா இதை நல்ல குழந்தை, ஏன்னா அது உங்க பேக்கை தூக்கி வைக்குது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பாப்பா சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்றது என்னன்னா, சில பேருடைய குழந்தைய பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமா இருக்கும். அப்பா அம்மா இந்த குழந்தைய இது வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணணும். அதை அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு குழந்தையுடைய பேக்ரவுண்டு எல்லா டீச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பையனுடைய ஜாதகமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கட்டம்லாம் இல்லை, ஜாதகம்னா அது பேக்ரவுண்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படி அன்பாட் பண்ண அந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கை நல்லா வரும் என்று சொல்லி இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு தியானம் ஒன்று சொல்லி தரப்போறேன். 100% நான் சொல்றேன், என் நம்பரை வேணா எழுதிக்கிறேன். கட்டாயமாக நீங்க எல்லாருமே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர முடியும். டீச்சர்ஸ் அந்தந்த கிளாஸ் 100% ரிசல்ட் வரதுக்கு நீங்க இந்த தியானத்தை பண்ணலாம். உங்க கிளாஸ் எது கிளாஸ் டீச்சரோ அந்த கிளாஸ்ல எல்லாத்தையும் செட்டாக வரணும். நீங்களும் பண்ணலாம். கரஸ்பாண்டா அந்த மாதிரி இந்த ஹோல் கேம்பஸே ஒரு பெரிய உலக அளவில் டிவி போகுதுன்னாங்க. அந்த உலக அளவில் இதை பற்றி பேசணும். நீங்களாம் நாளைக்கு பெரிய தலைவர்களாகி யார் அப்துல் கலாம் வர போறீங்கன்னு தெரியாது. நாளைக்கு வெளில போயிட்டு எல்லாரும் போய் நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி, ஆஹா எங்கள் ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல் தெரியுமா, இந்த ஊர் ஸ்கூல் சொல்லிட்டு உலக அளவில் எல்லாரும் இதை பற்றி ப்ரைஸ் பண்ணணும். டிசிப்ளினா இந்த ஸ்கூலை போய் பாருங்க. மதனையா ஆன்மீகத்தில் சூப்பர். டீச்சர்ஸ் டெடிகேஷன் டு த கோர் டீச்சர்ஸ், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம் அப்படி டீச்சர்ஸ்னு எல்லாரும் சொல்லணும். அதுக்கு பண்ண முடியும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாமியோட இது வந்து தேவ ரகசியம். இது ஆக்சுவலி சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஜென்ரலாக, ஏன்னா உங்கள் கர்மான்னு ஒன்று இருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி சாமியோட ப்ரே பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் கணக்க 100% நம்பிக்கையோட பண்ணால் வந்துடும். நான் நாமக்கல்ல சத்தான சொல்லும்போது யாருன்னு தெரியாது, சொல்லிக் கொடுத்தேன். ஒரு பாப்பா ஃபோன் பண்ணவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, அங்கிள் அந்த சத்தாகத்தில் சொல்லும்போது எனக்கு இந்த ஞானம் சொல்லி கொடுத்தீங்க, நான் நாமக்கல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு சொல்லிச்சு. நாமக்கல் ஃபுல் இதுலேயே நம்பர் 1 ஃபர்ஸ்ட். அதே மாதிரி வித்யா விகாஸில் 3 கோல்டு மெடல், 3 இந்த சென்ஸ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 3 ரேங்க் வந்திருக்கு. இப்போ கூட இதெல்லாம் வரும். ஆனால் நம்பிக்கையோட இது எங்கே வராது, எங்கே நினச்சோட வராது. கட்டாயம் வரும்னா வரும். ஒவ்வொருத்தருக்கும் விவரமாக சொல்லித்தரலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, கடவுள் நம்ம உடம்புக்குள்ள காந்த சக்தி அலையாக இருக்கிறார். என்ன சக்தி? அதான் பேரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எப்படி? டெட் பாடிக்கு தெரியல, உயிர் உள்ள அவங்களுக்கு தான் அது இருக்கிறது. என்னன்னா, எல்லாருமே கையை நல்லா தேய்க்க பார்க்கலாம். நல்லா தேய்க்க 9 தடவை தேய்க்க, சூடு அழுக்க தான் வராது. நல்லா தேய்க்க 9 தடவை தேய்ச்சிட்டு நல்லா என்ன பாருங்க, கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ், இங்க பாருங்க, லேசா தள்ளியில இப்படி பண்ணுங்க. ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கா? இதுதான் கடவுள் நம்ம உடம்புல காந்த சக்தி அலையாக இருக்கிறான்னு நல்லா மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக உள்ளே இருக்கிறார். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எப்படி நம்ம கைக்கு கொண்டு வருது அப்படின்றது தான் இந்த தியானம். லார்டு புத்தா கேள்விப்பட்டீங்களா? கௌதம புத்தர், அவர் கண்ணா ப்ளீஸ் சைலன்ஸ். அந்த புத்தர் இந்த தியானத்தை பண்ணப்போ தான் அவருக்கு என்லைட்மெண்ட், நிர்மாணம் அடைந்தா அப்படின்ற ஒரு தீரி இருக்கிறது. இதனால நீங்க லைஃப்ல என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம். லைஃப்ல நிறைய சின்ன குழந்தைகள் நிறைய பார்க்க வேண்டியது. லைஃப்ல என்ன வேணுமோ, எதுவான காரு, பங்களா, வீடு, என்ன வேணுமோ, என்ன பதவி, ப்ரமோஷன்,
உங்கள் டீச்சர்ஸுக்கு சேலரி எது வந்தாலும் சரி, ப்ரமோஷன் எதை வேணால் வாங்கிக்க முடியுன்ற ஞானத்தினால நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, குழந்தைகளுக்காக ஃபஸ்ட்டு வேண்டிக்கங்க, அடுத்து ப்ரொமோஷன் ஆகும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் எல்லாம் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு, கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கையை இப்படி பண்ணிக்கிங்க எல்லாரும் அன்பருக்கு குழந்தைகளா நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கையை இப்படி ஒன்றா சேர்த்து இப்படி மேலே வைக்கணும், ரெண்டுத்தையும் ஒன்றா கிளாஸ் பண்ணி சேர்த்து இப்படி மணி மேலே வச்சுக்கோங்க. இப்படி இல்லை, இப்படி அப்படி இல்லை, இப்படி சரியா? ரிலாக்ஸ்டாக வைக்கணும். இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா, கண்ணு மூடிக்கணும். அப்படி இப்போ மூடாதீங்க சொல்கிறேன். கண்ணை மூடி இப்படி பண்ணும் பொழுது சில இடத்துல இறுக்கங்கள் வரும், உடம்புல இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மெயினாக குழந்தைங்களுக்குலாம் இந்த இடத்துல இப்படி பண்ண உடனே ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். மனக்கண்ணால் அங்கே பார்த்தா ரிலாக்ஸ் ஆகிடும். மனக்கண்ணால் இதை பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும். உடம்புல எங்கெல்லாம் அந்த இது இருக்கோ, ஸ்டிஃப்னஸ் இருக்கோ, மனக்கண்ணால் பார்த்தா ரிலாக்ஸ் ஆன பிறகு நல்ல மூச்சு உள்ள இழுக்கணும், ஸ்லோவாக விடணும். குழந்தைகளுக்குனால ஈஸியாக 5 உள்ள இழுக்க முடியும், வெளில வரும்போது 10 கவுண்ட் பண்ணணும், டபுளாக விடணும். 3னா 6. சில பேருக்கு ஆஸ்மா ட்ரபிள் குழந்தைங்களுக்கு மூச்சு ப்ராப்ளம் இருந்ததுன்னா 3 பண்ணி 6ஆக விட முடியும், அது சாதாரணம். சில பேர் 10, 20 கூட விடணும், பெரிய முடியும். நல்லா டீப் ப்ரீத் எடுத்து 2 நாஸ்ட்ரல்ஸ் வழியாக அந்த காற்று விடணும். அப்போ தக்க மாதிரி அப்படின்னு பறக்கிற மாதிரி நினைக்கணும். நினச்சி பாருங்க, உடம்புல வெயிட்டே இல்லை, அப்படி பறக்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கணும். அதுக்கப்புறமா ஏன் அப்படின்னா, இப்படி போகும்போது தான் ஆல்ஃபா மைண்ட் என்று மைண்டில் உள்ள நடுவில் டீப்பாக போகும். உங்கள் திங்கிங், உங்கள் தாட் இருக்க எங்கே டீப்பாக உள்ள போச்சோ அங்கே தான் கடவுள் காந்த சக்தியாலையாக இந்த சைஸில் குட்டியாக ஜோதி ஸ்வரூபமாக உள்ளே இருக்கிறார். அதான் ஆத்ம ஜோதின்னு பேர். அது உள்ளே இருக்காது. அதனால தான் உடம்புல பாடி டெம்பரேச்சர் இருக்கிறது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. கூலாச்சுன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம். செத்து போன டெட் பாடியை தொட்டு பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கும், சரிங்களா? உடம்புல ரத்தம் சுத்தவே தான் அந்த ஹாட்டாக இருக்குது. ஹாட்டாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ஹாட்டானது கை அது நெருப்பு இல்லை, உடம்போட அந்த டெம்பரேச்சர் இருக்கணும், சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்படி கையை வச்சுட்டீங்களா, உடம்பு தக்க மாதிரி ஆயிடுச்சா? உங்களுக்கு முன்னாடி ஒரு 6 அடி முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல பிளாக் போர்டு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஒயிட் போர்டு இருப்பதாக நினைக்கிறேன். ஒயிட் கலர்ல போர்டு. இப்போ கண்ணை முடிக்காது, கண்ணு நான் சொல்லித்தரேன் அப்புறம், சரியா? ஒரு ஒயிட் போர்டு இருக்கு, அதுல ப்ளூ கலர் சாக்ல ஒயிட் போர்டு, ப்ளூ கலர் சாக், கலர் தரப்பி பிரகாரம் அதான் அது என்னன்னு கேட்காது, அது இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் கலர் அதுல போர்டுல ப்ளூ சாக்ல உங்க பேர் எழுதணும், சரியா? இந்த குழந்தைங்கள யாராவது ஒரு குழந்தை, யாருக்கு வந்து 12th படிக்கிறீங்களா, 12th யாரு இருக்கீங்க? 12th யாரு? 12th யாருமே இல்லையா? 11th 11th யாரு இங்க? எத்தனை பேர் 11th? அது யாராவது ஒருத்தர் உன் பேர் என்ன? பேர் சொல்லுங்க. நித்யலக்ஷ்மி, கரெக்டா? உங்க இனிஷியல் என்னமா? ஆர் நித்யலக்ஷ்மி. 11th படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கைத்தறி கொடுத்துருங்க, தைரியமா பண்ணுங்க. பாய்ஸ்ல யார் இருக்கீங்க? 11th. ஓ, பின்னாடி உள்ளது. அது யாராவது ஒரு தம்பி பேர் சொல்ல கண்ணு. ஒருத்தர் யாரு பேரு? யாரும் ஒருத்தர் எல்லாரும் உட்காந்து யாரும் ஏன்னு சொல்லுவாங்க. கடை அவன் இந்த பையன் பேர் சொல்லு. சௌதரி. இன்ஷியல் என்னப்பா? எஸ் சௌத்ரி. எஸ் சௌத்ரி. இங்கே ஆர் நித்யலக்ஷ்மி. 11th. ஓகேங்களா? ஒயிட் போர்டுல உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண தயவுசெய்து கேளுங்க. உங்க ஒயிட் போர்டுல
உங்களுக்கு முன்னாடி இமேஜினேஷன் தான். கிளாஸ் ரூம்ல எழுதக்கூடாது. மனசுக்குள்ள ஒரு ஒயிட் போர்டு இருக்கா மாதிரி அதுல ப்ளூ சாக்ல ஆர் நித்யலட்சுமி முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு எழுதணும் மனசுல. அதே மாதிரி எஸ் சௌத்ரி முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு எழுதணும். ரைட்? அந்த ஒயிட் போர்ட்ல ப்ளூ சாக்ல அது மாதிரி நீங்க எல்லாரும் அப்படி எழுதினா அந்த அந்த பொண்ணு அந்த பையன்ல ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. உங்க பேரை போட்டுக்கணும் சரியா? உங்க பேரை போட்டு இனிஷியலோட போட்டு வந்து விட்டதுன்னு ஆரம்பிச்ச பிறகு நண்பர்களே நல்ல கவனிக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. உங்க அம்மா அப்பா எப்படிப்பட்ட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, உங்க அம்மா அப்பாவை மனசுல நினைங்க. உங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணி இந்த 11th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சரிங்களா? உங்க ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க கையில இருந்து கோல்டன் லைட் அப்படி வந்து உங்க கையை இதில் வச்சிருந்தீங்க. இப்போ திருப்பி தேய்க்கிறதா 50 தடவை தேய்ங்க. சூடு பழக்கம் இருப்பது கை எப்படி வைங்க. பிரசாதம் வாங்கினா எப்படி வாங்குவீங்க? இப்படியா? பிரசாதம் சக்கரை பொங்கல் தரேன் எப்படி வாங்கிப்பீங்க? இப்படி கையை அப்படி வச்சுக்குங்க. கையில ஃபுட்பால் இருப்பதாக நினைங்க. காத்து பந்து, காத்து பந்து கையில் இருக்கிறது. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் வந்து அந்த பந்துக்குள்ள லிக்விட் கோல்டாக மாறுகிறது. தண்ணியா மாறிச்சு கோல்டு. கண்ணு கேட்கல, புரியுதா? நான் கேட்ட சொல்லியே திருப்பி மறைஞ்சிக்கிச்சு தெரியாது. அங்கேருந்து ஒரு பந்து இருக்கு, கையில இருக்கு பந்து. உங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் வருகிறது. நீ நினைத்தபடி 11வது கிளாஸிலே ஃபர்ஸ்ட் வந்து விட்டாயின்னு சொல்லணும் நினைக்கிறாம நினைக்கும். அவங்க ஆசீர்வாதம் உள்ள என்னது கோல்டு லைட் வருது. பந்துக்குள்ள போகும்போது கோல்டு லிக்விடா மாறுது. பந்து கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. 2வது உங்க இஷ்ட தெய்வம், உங்க அம்மாவா இருக்கலாம், இல்ல என்ன புளியாரோ, முருகனோ, சிவனோ, சாய்பாபாவோ, ஷெடி பாபாவோ, வெங்கடாஜலபதியோ, நாராயணனோ, எது வேணா இருக்கட்டும், அவங்க ஆசீர்வாதம் பண்ணி நீ நினைப்பது போல் முதல் ரேங்க் வந்து விட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையில இருந்து ஆசீர்வாதம் வருது. அல்லா இயேசு எதோ நினைச்சுக்கோ, அவங்க ஆசீர்வாதம் வந்துச்சு உள்ள. இப்போ 2 ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா, அப்புறம் இஷ்ட தெய்வம். குல தெய்வம் அல்ல, இஷ்ட தெய்வம். 3வதாக இது யார் சொல்லி கொடுத்தாங்களோ ஒரு குருஸ்தானத்தில் இருந்து. இப்போ நீங்க யாராவது பசங்க சொல்லி கொடுத்தா உங்களை நினைக்க சொல்லணும் குருஸ்தானத்தில். அதே இப்போ நான் சொல்லி கொடுத்தனால நீங்க பார்த்ததுனால ஆசீர்வாதம் வருகிறது. கையில இருந்து கையை கழுவி அதான் கை எல்லாம் நினைச்சு பாருங்க. உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். 8ஆம் கிளாஸ் 9, 10 எல்லாம் 11 இருக்கவங்க ஸ்டேட் ரேங்க் வரணுன்ற மாதிரி நினைச்சுக்கணும். அதாவது கிளாஸ்ல நம்பர் 1 அப்படி வரைக்கும். எத்தனை சப்ஜெக்ட் செய்யறேன்? 5 சப்ஜெக்ட் எல்லாம் 100 7 எல்லாம் 100 எல்லாம் 200 ஈச் 7 அப்போ 1400 இருக்கா? 1200 ஓகே. 1200க்கு 1200 வந்து விட்டது அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிறீங்க. சைராம் கண்ணு நீங்க ஏன் எடுத்துட்ட ஃபர்ஸ்ட் வரணும் கையை வை பாட்டி. புரியுதியா? இப்படி வை. தெய்வம் நல்லா உட்கார செய்யல. சைராம் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா, 2வது இஷ்ட தெய்வம், 3வது குருஸ்தானம். நீங்க இல்ல யார் சொல்லி கொடுத்தா அவங்க சோ குருஸ்தானம். இப்ப 3 வந்துச்சா? பந்து இப்ப ஹெவி ஆகி போச்சு. இந்த பந்து இப்ப நல்லா போர்டு, இப்ப போர்டு மேல தெளிக்க பார்க்கலாம். அடிங்க ஒரு அடி இப்படி அடிப்பாங்க. அவனால அடி மாட்டியா? போர்டு மேல தெளியா. இப்ப நீ பண்ணலன்னா அங்க வராது. பண்ணு அடி அப்படி அடி கிரிக்கெட் மாதிரி. இப்ப என்ன ஆகுதுன்னா பந்து உடைத்து போய் உள்ள இருக்கிற லிக்விட் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் அந்த போர்டு மேல தெளிச்சு ப்ளூ கலர் சாக்ல எழுதி எல்லாம் கோல்டுல மின்னுது. இது வரைக்கும் 99% ஆயிடும். 100% வரணும்னா என்னன்னா உங்க கரஸ்பாண்டன்ட் சார் ஒரு பியூனை விட்டு கிளாஸ் நடத்திக்கு வந்து கூப்பிடுறாங்க. வந்து கிளாஸ் நடக்குது, அடுத்த கிளாஸ் ரெடி ஆகிட்டீங்க, 11th வந்ததுன்னா அடுத்தது ஏதோ வந்திருக்கீங்க, அப்போ உங்களை கூப்பிடுறாங்க. ஒரு பியூன் வந்தது
சொல்றாங்க ஆதிலே ஆர் நித்யலட்சுமி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த இடத்துல சௌத்ரி எங்க சௌத்ரி எஸ் சௌத்ரி எங்க அப்படி கேட்குறாங்க. உடனே சார் அவன் பையன் எழுந்துக்கிறான், கரஸ்பாண்டன்ட் சார் கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த இவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நீங்கள் என்ன தெரியல சொல்லிட்டு வரும்போது கரஸ்பாண்டன்ட் சார் எழுந்து நின்று நித்யலட்சுமி எப்படி தெரியுமா நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டுமா இந்த ஸ்கூலுக்கே பெருமையா இருக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு. சௌத்ரி நீ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கை கொடுத்தாரு மனசு. அப்ப சொல்லப்பட்டா 1200 1200 மார்க்கடா ஃபுல்லா நீ கஞ்சத்தனடா, ரொம்ப டீச்சருக்கு மார்க்கே தரடா, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அத்தனை நீயே வாங்கிட்ட ஃபுல்லா 1200 1200 அப்படின்னு போது உடனே பக்கத்திலேயே ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க, தினமலர் தினத்தந்தி அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் அவங்கள போட்டோ எடுக்கிறாங்க. சார் வந்து மேடம் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க. அடுத்த நாள் பேப்பர்ல உங்க போட்டோ வரும்போது வந்துச்சு. ஆஹா எப்படி இந்த மாதிரி நினைச்சா 100% வந்துடும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு. காசா பணமா இது? சரிங்களா? பண்ணுவீங்களா? இது கரெக்டா வந்த பிறகு கரஸ்பாண்டன்ட் சார் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். சாயலாம் நிஜமாவே நான் பெருமையா பண்றேன். 11th எத்தனை கிளாஸ் மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 240. 240 பேருமே எல்லாத்துலயும் சென்டம்னு அவர் சொல்லணும். சரியா? அமைதி ப்ளீஸ், அமைதி அமைதி. இல்லை இந்த மாதிரி ஆரவாரத்தோட தான் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். கட்டாயமாக நடக்கும். டீச்சர்ஸும் உங்க கிளாஸ்க்கு நீங்க கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை சென்டம் பாஸ் மாத்திரம் இல்லை, எல்லாம் 1200 1200 அந்த மாதிரி நீங்க கணக்கை நினைச்சீங்கன்னா கட்டாயமா வரும். இது முடிச்ச பிறகு உங்க பர்சனலா நினைச்சுக்கோங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அது அடுத்தது. அது அடுத்தது எதை கேட்டாலும் கொடுத்துரும். தயவுசெய்து விளையாட்டா நடக்காதீங்க. இது சாமிக்கு முன்னாடி நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்கூலுடைய வாழ்க்கை சாமி நினைக்கவே தான் நான் இங்கே வந்திருக்கேன். சத்யசாய் பாபா நினைக்காம நான் இங்கே வரவே முடியாது. உங்கள் ஸ்கூல் பசங்களுடைய தலையெழுத்து ஏதோ மாறுவதற்கு இந்த நாள் யூஸ் ஆகிருக்கும். 100% தலையெழுத்து ஃபுல்லாக அப்படியே மாறும்போது எல்லாரும் நீங்கள் எல்லாருமே நல்லா வரப்போகுது. இது கைத்தட்டதுக்காக நான் சொல்லலை. எந்த கிளாஸாக இருந்தாலும் 8th 9th எதெல்லாம் பண்ணலாம். டீச்சர்ஸாக இருக்கவங்க உங்கள் பசங்களுக்காக பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ பொள்ளாச்சியில் நான் சொல்லிட்டு வரும்போது ஒரு விஷயம் நடந்தது. பொள்ளாச்சியில் எங்கள் சத்யசாய் நிறுவனத்தில் சத்யான ஒரு கன்வீனர் இருந்தார். அவர் ஏது இதை சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாரும் பப்ளிக்காக அவர் கேட்டார், இது நிஜமாக தான் நடக்குமா அப்படின்னு கேட்டார். 100% நடக்கும்னு சொன்னேன். சாமியை வச்சுட்டு பேசுகிறேன். இது சும்மா இல்லை, ஃபோட்டோ கிடையாது, சத்யசாயி மந்திரம். நாங்களாம் அந்த ஒரு ஆர்த்தி எடுத்தால் அது பிராண பிரதிஷ்டை ஆகிவிடும். அங்கேருந்து கேட்டுட்டு இருக்காரு. அவருடைய ஸ்பீக்கர் நான் வந்து எதுவும் பேச முடியாதுப்பா, சாமி நெருப்பு மாதிரி கட்டாயம் நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அவர் உடனே கேட்டார், எனக்கு திருப்பதி லட்டு இப்போ வேணும், கிடைக்குமான்னு கேட்டார். திருப்பதி லட்டு தானே, சரி கிடைக்கும் என்று நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படியே இதை பண்ணிட்டே வரும்போது அது முடிஞ்ச உடனே, சார் திருப்பதி லட்டு வரலையே. நான் சொன்னேன், நீ சரியா பண்ணல, நீ கணக்கு கரெக்டாக பண்ணியிருந்தா இது வந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ இது வரலன்னா நாங்கள் சரியா பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சுப்பாரு எப்படி இப்படின்னு எல்லாருக்கும் தோணும். நினைச்சாங்க. இன்னைக்கு நானும் நினைச்சேன், ஒருவேளை கரெக்டாக பண்ணியிருந்தா கிடைச்சிருக்குமே, என்ன தெரியலையே அப்படின்னா. அவர் அந்த கம்பீனர் சொல்றாரு, அவர் சத்யசாய் டிவோட்டி, அவர் உண்மைதான் பேசணும், கரெக்டாக பேசுறாரு. சத்தியமா அப்படிதான் பண்ண சாயிரா, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அது ஏதோ ஒரு இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது இருக்காது. நீங்கள் 100% ஒரு சின்ன அயட் ஆஃப் டவுட் இருந்தால் கூட வராது. ஸோ 100% இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு 100% பண்ணோம். எப்படி வரல தெரியல. சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு மிராக்கிள் நடந்தது. எங்களுக்கு கார் வந்தது, நாங்கள் தங்கின இடம் தள்ளி, அதனால என் காரில் ஏற்ற போகும்போது ஒரு ஃப்ரெண்டு மோட்டர் பைக் அங்கேயிருந்து வந்தாண்டே, சத்யா எக்கடா தேர்றது 3 நாளாக திருப்பதி நட்டை வச்சு அலையிறங்க அவங்க மாதத்துக்கு நான் எல்லாத்தையும் எதிர்க்க அவர் அப்படியே சன்னாயிட்டாரு. எப்படி சொன்னபடி இல்லையே நடக்குது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரசாதம் எனக்கு கொடுத்தாரு, 2 திருப்பதி பிரசாதம். ஏன் சொல்ல வரேன்,
நீங்க கணக்கை கரெக்டா பண்ணா இம்மீடியட்டா வரும். இதை எப்போ பண்ணணும்? எப்போனா பண்ணணும். இதுக்கு மேட்டு போட்டுக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். ஐயோ அதுதான் கேட்கிறது, அதை சொல்லிக்க கூடாது. முன்னாடியே குளிக்க வேண்டாம், மந்திரம் கிடையாது. முஸ்லீம், கிறிஸ்துவர், இந்து எல்லாம் கடவுள் நம்பிக்கை கூட வேண்டாம் இது, இல்லைங்களா? யார் வேணா இதை செய்யலாம், எந்த மந்திரமும் கிடையாது, இல்லையா? ஸோ ஒன்றும் கிடையாது, யார் வேணா செய்யலாம். நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு செஞ்சால் கட்டாயம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சா 48 நாள். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ? மார்ச் தான் வரும்போது. அதுக்கு இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி மண்டே வந்தீங்கன்னா கட்டாயமாக நடக்கும். இல்லை என்றால் ஒரு காரியம் செய்யுங்க, இம்மீடியட்டாக என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் வீட்டில் நினச்சி பார்த்து கிளாஸில் வேணாலும் பண்ணணும். ஆனால் ஒன்று கிளாஸ் பாடம் நடந்தபோது பண்ணக்கூடாது. லஞ்சு போது சீக்கிரம் சாப்பிட்டு பண்ணுங்க. இல்லை கிளாஸ்க்கு வந்த உடனே ப்ரேயர் முடிச்சோடனே ஒரு செகண்ட் தானே ஒரு நிமிஷம் நினச்சிட்டு முடிஞ்சு போயிடும். அது பண்ணிக்கலாம், கட்டாயம் வரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்டுன்னு சொன்னால் ஒரு ஃபார்மலாகிடும். அஷ்குமார் சார் வந்து நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. குழந்தைங்களை பார்த்தா எனர்ஜி கூடுது. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜம்முன்னு உங்களை மாதிரி இந்த ஏஜ் இருக்கு பார்த்தீங்களா, திரும்பி வராதுடா கண்ணு, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது மாதிரி சொல்றதுக்கு எனக்கெல்லாம் அப்போ இல்லை, ஆள் கிடையாதுடா கண்ணு. இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு சாமி அமைச்சிருக்காரு, நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இல்லாட்டா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. எனக்கெல்லாம் யாரும் சொல்லி தரல. நான் கார்பரேஷன் ஸ்கூலில் மெட்ராஸில் படித்தேன். அப்போல்லாம் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலாம் கிடையாது. ஏதோ வாத்தியார் என்ன பண்ணாலும் புக் எடுத்து படிக்குமாரு, கையில் குச்சி வச்சிருப்பாரு, பாடம் படித்து முடிச்ச உடனே மொத்தம் படிப்பான். அப்படி வரிசையா பாடம் முடிஞ்சு போச்சு. அந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணி, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி, அது பண்ணி, டீச்சர்லாம் எவ்வளோ இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் வேர்ல்டு டெக்னாலஜி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பல விஷயங்கள் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப கேட்கறது தான். ஒரு வாத்தியார் டீச்சர் என்ன பண்ணாரு, கிளாஸ் வந்தோன்னா ஒரு பையன் கேட்டான், டீச்சர் எனக்கு ஒரு டவுட்டு, பூமியுடைய எடை என்னன்னு கேட்டாங்க. இது டீச்சருக்கு தெரியாது. இது என்ன பண்ணுவாங்க டீச்சர்? உடனே என்ன பண்ணாங்க, ஐடியாவோட சொன்னாங்க, சி இது போய் ஒரு கேள்வியாரா, இதாண்டா ஹோம் ஒர்க்குட்டாங்க. ஏன்னா முடிஞ்ச உடனே லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ணி சொல்லிடலாம். எதுக்கு சொல்ல வரேன்னு பாருங்க. எதுக்குன்னு இதை டீச்சர் பண்ணா அதை போட்டுக்கு 8 trillion tons போட்டிருக்கு. எதில்? என்சைக்ளோபீடியாவில். அதை பார்த்தாங்க, நோட் பண்ணிடலாம். அடுத்த நாள் வந்தாங்க, ஏய் பாய்ஸ் கேர்ள்ஸ், என்னப்பா நான் இது கொடுத்தேனே ஹோம் ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டீங்களா? பசங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியல. ஏய் ஒன்றை பண்ண சொன்னா அப்பா அம்மா சொல்கிறேன், எங்கள் ஹோம் ஒர்க்கு அப்பா அம்மா தானே பண்ணுறாங்க. ஓ அப்பா அம்மாக்கே தெரியலையா? வாடா என்னடா படிச்சிருக்காங்க உங்க அப்பா அம்மாலாம்? 8 trillion tons அப்படின்னு தெரியாம எழுதினாங்களே. பஸ் அழகா சொன்னாங்க. ஒரு பையன் எழுந்து கேட்டான், இது செத்தவங்களை சேர்த்துதா பிறந்தவங்களை சேர்க்காததா அப்படின்னா, இது என்சைக்ளோபீடியால போடல. ப்ரிப்பேர் பண்ணாமல் டீச்சர் வந்தாக்க மாட்டிப்பாங்க. உங்களுக்காக அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லி கொடுக்கும் போது கையை இப்படி வச்சு கேளுங்க. அதுக்கப்புறமா பாருங்க, வீட்டில் போய் ஒரு தடவை படித்தா போதும். சென்டம் சாமி சொல்லி கொடுத்த இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நீங்க படிச்சதை எழுதி பார்க்கணும். அப்போ தான் எக்ஸாமில் நீங்கள் 100 வாங்க முடியும். வராது. யூ நோ பட் யூ டு நாட் நோ அப்படின்னு பார்க்கணும். எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் வரைக்கும் வரணும். எது எக்ஸ் ஆக்சிஸ், எது ஒய் ஆக்சிஸ் தெரியாது. நீங்கள் லட்டுவா, நீங்கள் ஜாங்கிரியான்னு தெரியாது. அதனால எக்ஸ் என்னது ஒய் என்னதுன்னு நீங்கள் எழுதும் போது தப்பாக எழுதிட்டீங்கன்னா திருப்பி ரெஃபர் பண்ணும்போது, ஓ இது தப்பான போது ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது கரெக்டாக ஞாபகம் வரும். அதனால உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுங்க, இந்த டிஸ்போசபிள் இது இருக்க பார்த்தீங்களா போர்டு, அதை வாங்கி நல்லா எழுதி அழிச்சு அழிச்சு எழுதிட்டே இருக்க பாருங்க. அதை என்ன படிச்சுக்கோ, ஒரு பேரா படித்தா கூட எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா சாமி சொல்லி கொடுத்த டிப்ஸை நான் சொல்லித்தரேன். அன்னைக்கு பாடத்தை அன்றைக்கே படிச்சிருங்க. டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட், தள்ளி போடாதீங்க டைமில். டைம் வேஸ்ட் இஸ் லைஃப் வேஸ்ட்டு. இந்த ஏஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாரும் நல்லபடியாக வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கடவுள் கொடுத்தா நல்ல பிரெயினை நல்லபடியாக சாமிகிட்ட யூஸ் பண்ணுங்க. ஒரு குட்டப்பட்டியில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், யூத் மெம்பர்ஸ் ஆர் யூஸ்லெஸ் பிகாஸ் தே ரன் ஆஃப்டர் சினிமா ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டார் ஒருத்தர். அப்போ சாமி கூப்பிட்டாரு,
யூஸ்லெஸ்னு சொல்லாத, யூஸ்டு லெஸ் சொல்லுங்க. யூஸ்டு லெஸ், குழந்தைங்களை சரியா யூஸ் பண்ணிக்க தெரியலன்னு சொல்லுங்க. ஏனென்றால் நீங்க உங்ககிட்ட அறிவு இருக்கிற அறிவு பெரியவங்களுக்கு கூட இருக்காது. அத்தனை அறிவு கொடுத்துருக்காரு, அதை காட்டாலுமே போகக்கூடாது. திருப்பி சொன்னேன், அதை சேனலைஸ் பண்ணி பண்றதுக்கு தான் இந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால எந்த டிசிப்ளினா இருந்தாலும் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பொறுமையா இருந்தா வெறும் தண்ணியை கூட நீங்க சல்லடையில எடுத்துட்டு போகலாம். தண்ணியை சல்லடையில எப்படி எடுத்துட்டு போக முடியும்? இதெல்லாம் போயிடாதா? பாபா சொன்னாரு, அந்த தண்ணி ஐஸ் கட்டியா மாறினதுக்கு வெயிட் பண்ணிருந்தாரு. ஸோ அந்த ஐஸ் கட்டியா மாறினா நான் வேணா சல்லடையில எடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? அந்த பொறுமை இலக்கணமாக நீங்க நல்லா இருக்க வேண்டும். இப்பவே எனக்கு புரியுது, என் ஸ்பீச்சையும் பொறுமையா கேட்டிருக்கீங்களே இல்லையா? அதனால இல்ல சில பேர் ஸ்பீக்கரை செகண்ட் டைம் கூப்பிடுறதே டேஞ்சர் தெரியும். ஒரு ஸ்பீக்கர் வந்தாரு தான் வாத்தியார் அந்த கரஸ்பாண்ட் சொல்றாரு, சாரி சார் ஒரு கூப்பிட்டோம், நீங்க பெரிய ஸ்பீக்கரு, ஆனா பசங்க டிசிப்ளினே கிடையாது. இங்க இல்லைங்க, நான் வேற எதாவது சொன்னேன், ரொம்ப மோசம் பசங்க, ரொம்ப மோசங்க அப்படின்னு. இவர் வந்தாரு, 1 hour பேசினாரு இந்த ஸ்பீக்கர். ஊருக்கு போயிட்டாரு. நல்லா எல்லாம் கை தட்டினாங்க, அப்பான்னு சொல்லி முடிஞ்சது. ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி, உங்கள் ஸ்கூலில் டிசிப்ளினே இல்லைன்னீங்களே, என் ஸ்பீச் கேட்டு மாறி இருப்பாங்களேன்னு பெருமையில் கேட்டார். ஐயோ மாறிட்டாங்க சார் அப்படின்னு. என்ன பசங்க தப்பு பண்ணா அந்த ஸ்பீக்கரை திருப்பி கூட்டுருவேன்னு வாய்ப்பு நல்லபடியா. பசங்க சரியா இல்லை, அந்த ஸ்பீக்கர் திருப்பி கூட்டு, ஐயோ நான் ஒழுங்கா இருக்கேன் நான் மன்னிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீக்கரை செகண்ட் டைம் கூப்பிடுறதுக்கு யோசனை பண்ணணும். ஆனா எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, உங்க நன்மைக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்புக்கு ஜெய் சாய்ராம் என்று சொல்லி பிளிஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி உங்க எல்லாரையும் வாழ்த்தி நல்லபடியாக சீலமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல மதிப்பெண் எடுத்து இந்த ஸ்கூலுக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும் என்று சுவாமி கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி இதை நிறைவு செய்கிறேன். ஜெய் சாய்ராம்.